கைண்டா. ஓகே, ரைட். ஸோ அப்போ பேப்பரோட பார்ட்ஸ் வந்து அப்படித்தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்களோட பார்ட் ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், பார்ட் 1ல. ஓகே, ரைட். ஸோ ஒன்றுமே கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. உங்களுக்கு வரப்போகிற முதலாவது கேள்வி வந்து கிராமர் பார்ட்ல இருந்து அண்ட் vocabulary இருந்து வரும், சரிதானே? அதாவது உங்களோட கிராமர் எந்த அளவுக்கு இருக்கு, அடுத்து உங்களோட vocabulary எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கறதுக்கு, சரிதானே? ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே வேர்ட்ஸ்ட நாலேஜும் கிராமர்ட நாலேஜும் தேவை. ஸோ முதலாவது கொஷன் என்னன்னு சொன்னா ப்ரெப்போசிஷன்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், சரிதானே? அதாவது ஒரு ஒரு பிளேஸ் அல்லது ஒரு பொசிஷனை குறிக்கிற அந்த சொற்களை போட்டு இந்த பிளாங்க்ஸை நாங்கள் ஃபில் பண்ண வேண்டி வரும். ஸோ அவங்களே உங்களுக்கு சாய்ஸ் தந்துடுவாங்க. ஸோ எங்களுக்கு அது பெரிய ஒரு கஷ்டமான ப்ராசஸாக இருக்க போகிறது இல்லை, ரைட்? ஸோ இப்போ முதலாவது கொஷனை ரீட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த 8 கொஷனையும் நாங்கள் 1 ஹவரில் செஞ்சு முடிக்கணும், சரிதானே? அப்போ ஸ்பீடாக இருக்கணும் கொஞ்சம். மிச்சம் டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 8வது கொஷனில் எழுதுகிற ஒரு பேராகிராஃப் ஒன்று வரும். ஸோ அதுக்கு டைம் இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சின்ன சின்ன கொஷின்ஸ் எல்லாம் குயிக்காக செய்வோம், சரிதானே? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கொஷனை. ஸோ முதலாவது கொஷின் என்ன சொல்றாங்க? fill in the blanks in the following text using the prepositions given in the box. Use each preposition only once. There is one preposition extra. அப்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் கிளியரா ரீட் பண்ணணும். அப்ப என்ன சொல்றாங்க இங்க? எங்களுக்கு 5 ஸ்பேசஸ் இருக்குது, அவங்க சாய்ஸ் தந்திருக்காங்க மேல. அதுல எங்களுக்கு 6 சாய்ஸஸ் இருக்கி, 1 எக்ஸ்ட்ராவா விடணும், சரிதானே? ஸோ 1 வந்து இன்கரெக்டா இருக்கு, ரைட்? ஸோ இப்போ இந்த பேராகிராஃப் அழகா ரீட் பண்ணி என்ன ப்ரெப்போசிஷன் அங்க வரணும்னு பார்ப்போம். அப்போ பாருங்க, 2 young people who were recruited recently were arguing அப்படின்னு வந்துட்டு முன்னால வந்திருக்கு. அப்ப என்ன மீனிங்? புதுசாக வேலைக்கு சேர்க்கப்பட்ட 2 ஊழியர்கள் ஆர்கியூ பண்றேன்னு வாக்குவாதம் செஞ்சு கொண்டிருந்தாங்க அப்படின்னு இருக்குது. பின்னால இருக்கிற சென்டென்ஸை கவனிச்சிங்கன்னு சொன்னா தி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு இடம், அங்க 2 புதுசாக வேலைக்கு சேர்ந்த எம்ப்ளாயீஸ் வாக்குவாதம் செஞ்சு கொண்டிருக்காங்க. அப்ப எப்படி வரணும்? ஆஃபீஸில் அப்படின்னு தானே வரணும். ஸோ இல் அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க இங்கிலீஷ்ல என்ன ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம்? யாருக்கு தெரியும்? இல் அப்படின்னு சொல்றதுன்னா என்ன போடலாம்? ரைட், இன் அப்படிங்கிறது போடலாம். ஸோ 2 young employees who were recruited recently were arguing in the office when their boss woke. இங்க பார்ப்போம் என்ன ஆன்சர்னு சொல்லி. அப்போ பின்னால எங்களுக்கு in the office போட்டுட்டோம். when their boss walked. அப்போ when their boss walkedன்னு சொன்னா அவங்களோட பாஸ், அதாவது அவங்களோட முதலாளி வந்து நடந்து வந்த போது இங்க them இருக்கு, அவங்களிடம் அப்படின்னு. ஸோ இங்க எங்களுக்கு அவங்களை நோக்கி அப்படின்னு சொல்லி போடுறதுக்கான ஒரு சொல் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவங்களை நோக்கி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுன்னா ரைட், towards. So 2 young employees who were recruited recently were arguing in the office when their boss walked towards them. அப்ப இவங்களை நோக்கி அவங்களோட பாஸ் வந்து நடந்து வந்து கொண்டிருக்கும் போது இவங்க 2 பேரும் ஆபீஸில் ஆர்கியூ பண்ணி கொண்டிருந்தாங்கன்றி. இப்ப தொடர்ந்து அப்ப பாருங்க, உங்களுக்கு இதுக்குள்ள டிரெக்ட் ஸ்பீச் எல்லாம் வரும். The boss asked. அப்ப அந்த பாஸ் கேட்டாரு, why are you arguing? ஏன் நீங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணி கொண்டிருக்கீங்க? One employee answered. அதுக்கு ஒரு எம்ப்ளாயி, ஒரு ஊழியர் வந்து பதில் சொல்றாரு, there was a 100 rupee note. அங்க ஒரு 100 ரூபி நோட்டுன்னு சொன்னா காசு தாள், ஒரு நோட் ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்றாரு. there was, சரிதானே? இருந்தது. பின்னால this table, இந்த மேசையில அப்படின்னு இருக்கு, சரிதானே? அப்ப 100 ரூபி நோட் வந்து இந்த மேசையின் மீது இருந்தது அப்படின்ட்டு வரணும். ஸோ மேசைக்கு மேல அல்லது ஏதோ ஒரு ஆப்ஜெக்டுக்கு மேல அல்லது மீது அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா நாங்க என்ன ப்ரெப்போசிஷன் போடலாம் இங்க இருந்து? on ரைட், வெல் டன். ஸோ நீங்க இங்க போட வேண்டிய ப்ரெப்போசிஷன்
on அப்படிங்கிறது சரிதானே. அப்ப on this table and we decided to give it to the one who tells the biggest lie. அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஆம், அந்த மேசைக்கு மேல ஒரு 100 ரூபி நோட் இருந்தது. அதை நாங்க யாரு பெரிய ஒரு பொய் சொல்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து பார்ப்போம். யூ ஷுட் பி ashamed. நீங்க வெக்கப்படணும். ashamed சொன்னா வெக்கப்படணும். யுவர் செல்ஃப்ஸ். யுவர் செல்ஃப்ஸ் சொன்னா உங்களை பத்தி அப்படின்னு சொல்லி. அப்போ யூ ஷுட் பி ashamed, உங்களை நினைச்சு உங்களை பற்றி அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க இந்த இடத்துல எது போட்டா பெர்ஃபெக்டா இருக்கு? ashamed of, right? Of yourself. You should be ashamed of yourselves. உங்களை பத்தி நீங்களே நினைச்சு வெக்கப்பட்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு பாஸ் சொல்றாரு. சொல்லிட்டு said the boss, when I was at your age, நான் உங்களோட வயசுல இருந்த போது I didn't even know what a lie was. நான் உங்களோட வயசுல இருந்த போது எனக்கு ஒரு பொய் என்று சொன்னாலே என்னன்னு தெரியாம இருந்தது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்க இருந்து immediately உடனடியாக the two employees gave the 100 rupee note. அப்ப இவர் இப்படி சொன்ன உடனே உடனடியாக இந்த 2 ஊழியர்களும் அந்த 100 ரூபி நோட்டை கொடுத்தாங்க அப்படின்னு வந்துட்டு பின்னால ஒரு பர்சனை மென்ஷன் பண்றாங்க, த பாஸ். அப்ப த பொஸ்ஸிடம் கொடுத்தார்கள், பொஸ்ஸுக்கு கொடுத்தார்கள்னு வரணும். அப்போ இக்கு அப்படின்னு சொல்லி போறோம்னு சொன்னா எது பெஸ்டா இருக்கும்? ரைட். 2. The two employees gave the 100 rupee note to the boss. ரைட். இதுதான் இந்த கேள்வி. அப்ப எங்களுக்கு இங்க எக்ஸ்ட்ராவா மிச்சப்பட்ட பேலன்ஸ் அடிக்கிற வேர்டு எது? along அப்படிங்கிறது. ஸோ alongன்னு சொன்னா என்ன மீனிங் வரலாம்? alongன்னு சொன்னா யாருக்கு தெரியும்? ரைட். alongன்னு சொன்னா நாங்க அந்த கூட போற அப்படின்னு சொல்லுவோம் தானே. go along with himனு சொன்னா அவனோடு சேர்ந்து போ அப்படின்லாம் சொல்லுவோம் தானே. walk along the roadன்னு சொன்னா பாதை நெடுகிலும் செல் அப்படின்னு சொல்லுவோம் தானே. அதுக்கு தான் along வரும். ஒரு விஷயத்துக்கு கூட அப்படின்னு சொல்லுவோம் தானே, அதான் along. ஸோ அப்ப எந்த இடத்துல இந்த வேர்டுக்கான அவசியம் இல்லை. ஸோ அது வந்து நாங்க ராங்கா எடுத்திருக்கோம். சரிதானே. இப்போ இந்த 5 ஸ்பேசஸும் ஃபில் பண்ணது கிளியர் தானே எல்லாருக்கும்? ரைட். ஓகே. ஸோ இதே மாதிரி நான் என்ன செய்வேன்னு சொன்னா, இப்போ நாங்க ஒவ்வொரு கொஷின் வைஸா தான் நாங்க அனலைஸ் பண்ணி போகிறோம். ஸோ இப்படி ஒரு 2-3 கொஷின் உங்களுக்கு நான் திரும்ப மாடல் கொஷின் வந்து குரூப்ல போட்டு விடுவேன். சரிதானே. அப்போ அதில் ஆன்சர்ஸை நீங்க எனக்கு செஞ்சு அனுப்பணும். ஸோ அப்படி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு இன்னும் ஈஸியா விளங்கும். சரிதானே. ரைட். ஸோ இப்படித்தான் உங்களோட நீங்க எழுத போற A-level பேப்பர்ல முதலாவது கொஷின் இருக்க போகுது. ஸோ இந்த கொஷின்ல எல்லாம் வந்து எந்த மார்க்ஸையும் நீங்க லூஸ் பண்ணிடக்கூடாது. சரிதானே. இதுல எல்லாம் மார்க்ஸ் அவுட்றது மிச்சம் ஒரு அநியாயமான ஒரு விஷயம். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஸோ இதுக்கு உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். ரைட். இப்போ ரெண்டாவது கொஷின் என்னன்னு சொன்னா, இங்க எங்களுக்கு தேவைப்பட போது நாங்க இவ்வளவு காலமும் படிச்சோமே டென்ஸ், அது இங்க எங்களுக்கு தேவைப்பட போகுது. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 minutes தாரன். எல்லாரும் இதை சும்மா கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க. 2 minutes. சரியா. இந்த பேராகிராஃபை போட்டு மொத்தமா ரீட் பண்ணி பாருங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி. ஓகே. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே. ரைட். எல்லாரும் ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஐ ஹோப் யூ ஆல் ஹேவ் ரெட் த பேசேஜ். இப்போ நாம ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். ரைட்.
ஸோ அப்படியே ரீட் பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த வேர்ப் போற கேள்வியில வந்து எங்களுக்கு இந்த பேசேஜ் வந்து என்ன டென்ஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறது இம்பார்ட்டன்ட், சரிதானே? அப்போ எங்களுக்கு அந்த பேராகிராஃப்ட ஸ்டார்ட்லயே கண்டுபிடிச்சிடலும். ஒன் டே, ஒரு நாள், while two friends, இரண்டு நண்பர்கள், கவிந்து அண்ட் சவிந்து, இங்க walk இருக்கு, நடக்கிற அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் அப்படின்னு சொல்லக்குள்ள இது என்ன டென்ஸ்ல வரப்போகுது? இன் வாட் Past. டென்ஸ்? ரைட். ஒரு நாள் அப்படின்னு சொல்லக்குள்ள என்ன, எப்பயோ பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல எங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ண போறாங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தோன்னு விளங்கிட்டு இங்க வார வேர்ப் ஏதோ ஒரு பாஸ்ட்ல போக போகுது. ஒன் டே while two friends, கவிந்து அண்ட் சவிந்து, walked, வேர்ப் இருக்குது, த்ரூ அ வெலை. வெலைன்னு சொன்னா என்ன, பள்ளத்தாக்கு ஒரு அப்படின்னு சொல்லுவோம் தானே அது. அப்ப ஒரு நாள் கவிந்து அண்ட் சவிந்துன்னு சொல்ற இரண்டு நண்பர்கள் ஒரு பள்ளத்தாக்கினூடாக நடந்து சென்று கொண்டிருக்கும் போது, இப்படி வருமா இல்லையா தமிழ்ல? நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அப்படின்னு வேர்ப் வருமா இல்லையா தமிழ்ல? இமேஜின் பண்ணுங்க நீங்க. ரைட். அப்போ அப்படி சொல்லும் போது அது என்ன டென்ஸ்? அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸா இல்லையா? நடந்து போயிட்டு இருக்கும் போது. அப்போ கவிந்து அண்ட் சவிந்துன்னு சொல்றது சிங்குலரா ப்ளூரலா ரெண்டு பேரும்? ப்ளூரல். ப்ளூரல். ரைட். ப்ளூரல்னு சொன்னா பாஸ்ட் கண்டினியூஸ்ல என்ன வேர்ப் போடுவீங்க? ஆக்ஸிலரி வேர்ப் verb. அடுத்தது பிராக்கெட்ல இருக்கிற மெயின் வேர்புக்கு என்ன செய்வீங்க? ing form சேர்ப்பீங்க. ரைட். ஸோ ஒன் டே while two friends, கவிந்து அண்ட் சவிந்து, were walking through a valley. அப்ப ஒரு வெலையினூடாக கவிந்துவும் சவிந்துவும் நடந்து போய் கொண்டிருக்கும் போது, at one stage in their journey, அவங்களோட ஜேர்னில பிரயாணத்துல ஒரு கட்டத்துல, they had an argument and கவிந்து slapped சவிந்து in the face. அப்ப நடந்து போயிட்டு இருக்கக்குள்ள ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று வருது. வந்தோடனே என்ன செய்து, கவிந்து வந்து சவிந்துவ முகத்துல அரைஞ்சிடுறாரு, அடிச்சிடுறாரு. ஸ்லாப் பண்ணுச்சுன்னா அடிக்கிற, சரிதானே? ரைட். இப்ப அப்படியே தொடர்ந்து சவிந்து வாஸ் ஹர்ட். அப்ப சவிந்துக்கு பேர் அடிச்சதானே, அதுல அவருக்கு வலிக்குது. ஸோ சவிந்து வாஸ் ஹர்ட், பட் வித்தவுட் வந்துட்டு இங்க சேண்டு இருக்கு. சேண்டு சொன்னா சொல்ற, எனிதிங் ஹி ரோட் இன் த சாண்ட் நியர் த பேங்க் ஆஃப் த ரிவர். ரைட். அப்ப ஒன்றுமே இவர்கிட்ட சொல்லாம he wrote in the sand near the bank of the river. அப்ப அந்த ரிவர்னு சொன்னா ஆறுல இருந்து அந்த பக்கத்துல இருந்து அந்த மண்ணுல இந்த கவிந்து எழுதுறாரு என்னன்னு சொல்லி, டுடே சவிந்து எழுதுறாரு, டுடே கவிந்து ஸ்லெப்ட் மீ இன் த ஃபேஸ் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல இந்த சேய நாங்க எப்படி போடணும்? யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? பட் வித்வுட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல போடணுமா? ரைட். இங்க எங்களுக்கு சேயிங்ன்னு சொல்லியே வந்துடும், சரிதானே? சவிந்து வாஸ் ஹர்ட் பட் வித்வுட் சேயிங் எனிதிங். அப்போ எங்களுக்கு என்ன, எங்களுக்கு இந்த சென்டென்ஸுக்குரிய ஆக்சிலரி வேர்ப் வந்து எங்க வந்துட்டு முன்னால வாஸ் வந்திருக்கா இல்லையா? வாஸ் வந்திருக்கு தானே? அப்ப திரும்ப இன்னொரு வேர்புக்கு நீங்க வாஸ் போடுவீங்களா? இல்ல தேவையில்ல. அப்ப அதுல வேர்ப்ட கண்டினியூஸ் ஃபார்ம் மட்டும் எழுதினா போதும் தானே? Right. So Savindu was hurt, but without saying anything, he wrote in the sand near the bank of the river, today Kavindu slapped me in the face. அப்ப எங்களுக்கு அந்த டென்ஸ்ல அந்த சென்டென்ஸ்ல ஆல்ரெடி ஆக்சிலரி வேர்ப் போட்டிருக்காங்கன்னு சொன்னா நாங்க வேர்பை மட்டும் எழுதினா போதும், அடுத்த வார வேர்பை, சரிதானே? இந்த ஒரு ஆக்சிலரி வேர்பே பின்னுக்கு வார அந்த சென்டென்ஸ் ஃபுல் சென்டென்ஸுக்கும் ஹோல் சென்டென்ஸுக்கும் எங்களுக்கு அதுக்குரிய ஆக்ட் ஆகும். ஸோ அதனால நாங்க ரெண்டு தரம் எழுத தேவையில்லை. ஓகே ரைட். அப்ப சவிந்துக்கு வாஸ்ங்கிற பாஸ்ட் கண்டினியூஸ்மா எதுவும் கூறாமல் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா எதுவும் சொல்லாமல் அப்படின்னு சொல்றோம் தானே? அப்ப சொல்றது அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன் தானே? அப்போ சேயிங் அப்படின்னு போட்டீங்கன்னா சரி, சரிதானே? ரைட். ஸோ அப்படி வரும்.
So Savindu was hurt, but without saying anything, he wrote in the sand near the bank of the river. என்னன்னு சொல்லி எழுதுறாரு? டுடே கவிந்து ஸ்லெட் மீ இன் த ஃபேஸ். இன்றைக்கு கவிந்து எனக்கு முகத்துல அடிச்சிட்டான் அப்படின்னு எழுதுறாரு. ரைட். எழுதிட்டு இப்ப அடுத்த இதை கவனிங்க. தே kept on walking until they, அப்ப அவங்க kept on walking சொன்னா தொடர்ந்து நடக்காங்க. kept on walking, அப்ப இங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வருது. they kept on walking, அப்ப நடப்பதில் அவங்க தொடர்றாங்க, நடப்பதை தொடர்கிறார்கள். until they, அவர்கள் வரை அப்படின்னு இருக்கி. அப்ப இங்க find அப்படிங்கிற verb இருக்கு. சோ இங்க எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, இங்க இந்த kept அப்படிங்கிறது என்ன டென்ஸ்ல இருக்கு? சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு, சரிதானே? Simple past. அப்ப இங்க வர ரெண்டாவது வேர்பை நாம் என்னதுல எழுதுவோம்? ஃபைண்ட் பாஸ்ட்ல எழுதுவோம். அப்ப ஃபைண்ட் பாஸ்ட் என்ன? Found. Found. Okay, so they kept on walking until they found a suitable place to rest. அப்ப என்ன சொல்றாங்க? அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பொருத்தமான இடத்தை கண்டுபிடிக்கும் வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தார்கள். சரியா? அப்ப இதான் இந்த சென்டென்ஸ். இப்ப கண்டினியூ பண்ணுவோம். and they decided, மற்றும் அவர்கள் முடிவு செய்தார்கள். இப்போ இந்த இடத்துல என்ன டென்ஸ் இருக்குது? இங்க they decidedல Simple past tense. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. ரைட். ஸோ and they decided, அவங்க முடிவு செஞ்சாங்க. இப்போ பின்னால a wash there அப்படின்னு இருக்கு. wash thereன்னு சொன்னா அந்த முகமெல்லாம் பேசலாம் வாஷ் பண்ணுவோம் தானே, அந்த வாஷ். அப்போ இங்க எங்களுக்கு have அப்படிங்கிற ஒரு ஆக்சிலரி verb இருக்கு. haveன்னு சொன்னா அந்த கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லுவோம். and they decided to have அப்படின்னு வரும். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு வர வேண்டிய verb எப்படி இதை நாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொன்னா to இன்ஃபினிட்டிவ்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்ப இப்படி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா and they decided to have a wash there, அங்கே ஒரு குளியல் ஒன்று எடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். அப்ப அந்த எடுப்பதற்கு அப்படின்னு வருது தானே, ஒரு வாஷ் எடுப்பதற்குன்னு சொல்லி, அதான் டு ஹாவ், அந்த இக்கு அப்படிங்கிற மீனிங்கை கொண்டு வருது தானே, அதான் இந்த இடத்துல வரும். ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு விளங்குதா? and they decided to have a wash there. clear அது? Sir. ரைட். ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டு அப்படிங்கிற ஒரு ப்ரெப்போசிஷனுக்கு பின்னால வர வேர்ப், அதாவது ப்ரெப்போசிஷன் இல்ல, டு அப்படிங்கிற வேர்டுக்கு பின்னால வர வேர்ப் எப்பயுமே எப்படி இருக்கும்? முதலாவது வேர்ஷன்ல, பேஸ் வேர்ஷன்ல தான் இருக்கும். அப்ப ஹேவ்ண்டா ஹேவ் தான், சரிதானே? ரைட். ஸோ and they decided to have a wash there. ரைட். ஸோ சவிந்து got stuck in the mud of the river. அப்ப சவிந்து வந்து அந்த ரிவர்ல இருக்கிற சேத்துல மாட்டிக்கொண்டாரு. and started, அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல போயிட்டு இருக்கு. and started, மற்றும் ஆரம்பித்தார். இந்த இடத்துல கவனிங்க, ட்ரோன் இருக்கு. ட்ரோன் சொன்னா என்ன செய்யற? தண்ணில மூழ்கி போறது தான் ட்ரோன் சொல்ற. அப்ப அவரு மூழ்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லணும். அப்ப அந்த மூழ்கிற செயற்பாட்டை நாங்க ஜெரண்டா கொடுக்கலாம். ஜெரண்ட் படிச்சிருக்கோம் தெரியுமா எல்லாருக்கும்? அப்போ ட்ரௌனிங் அப்படின்னு சொல்லி போட்டோம்னு சொன்னா, சேத்தில் மாற்றிக்கொண்ட சவிந்து மூழ்குவதற்கு ஆரம்பித்தார். அப்போ இந்த இடத்துல ட்ரௌனிங் அப்படிங்கிற இந்த செயல் ஒரு பேரு சொல்ல வந்துருக்கு. எங்களுக்கு ஸ்டார்டட் தான் வேர்ப், சரிதானே? ஆரம்பித்தார்னா வேர்ப். அப்ப எதுக்கு ஆரம்பித்தார்? மூழ்கிறதுக்கு. சோ இந்த ட்ரௌனிங் அப்படிங்கிறது இங்க வேர்ப் இல்லாம ஜெரண்டாக இருக்குது, சரியா? இது and started drowning. ஓகேவா? இது எப்படி வந்துண்டு? அப்படி இல்லாட்டி விளங்கலாமா? ரைட். நீங்க எப்படி செய்யுங்க, உங்களுக்கு அப்படி ஜெரண்ட் அப்படிங்கிறது கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா நீங்க இங்க இத டு இன்ஃபினிட்டிவ்ல எழுதுங்க, சரிதானே? மூழ்குவதற்கு ஆரம்பித்தார் இப்படி எழுதுனீங்கன்னா இன்னும் ஈஸி, சரியா? இது இப்ப ஓகே சார். ரைட். சோ சவிந்து got stuck in the mud of the river and started to drown. அப்ப சவிந்து என்ன செய்யறாரு? got stuck in the mud of the river. சவிந்து அந்த சேத்துல மாற்றிக்கொண்டார், அதோட and started to drown,
மூழ்குவதற்கு ஆரம்பித்தார். அந்த இக்கு இருக்குதானே, அதான் இந்த டு. ஸோ டு ட்ரவுன். அப்ப இங்க ஸ்டார்டட் தான் verb, சரிதானே? ஸோ அப்ப இப்படி எழுதுனீங்கன்னா சரி. ரைட். இப்ப அப்படியே பார்ப்போம். பட் இமீடியட்லி, ஆனால் உடனடியாக, he, இப்போ பாருங்க இந்த இடத்துல passive voice வர போகுது. இப்ப பை அப்படின்னு வந்து சப்ஜெக்ட் பின்னால வந்தா அந்த இடத்துல என்ன வாய்ஸ் அது? நாங்க எந்த ஃபார்ம்ல படிச்சிருக்கோம்? பை அப்படிங்கிற ப்ரெபோசிஷனோட சப்ஜெக்ட் பின்னால வர்றது என்ன Passive வாய்ஸ்? voice. passive voice. Passive. அப்போ ரைட். அப்ப இங்க பட் இமீடியட்லி, ஆனால் உடனடியாக, அவன் அவன் என்ன கவிந்துவால இங்க காப்பாத்துறன்றி. அப்போ சேவ்ண்டா காப்பாத்துற. சோ இந்த இடத்துல எங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல passive version எப்படி வரணும்? he அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆக்சிலரி verb போடுவீங்க? be verb. he பாஸ்ட்ல Is. பாஸ்ட்ல Was. Was. சரிதானே? அப்போ மெயின் verb என்ன ஃபார்ம்ல வரணும்? Saved. வெர்ஷன் 3 saved. One. ஸோ பட் இமீடியட்லி, ஆனால் உடனடியாக. அப்ப இவர் சேத்துல மாட்டிட்டாரு, மூழ்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. பட் இமீடியட்லி, ஆனால் உடனடியாக, he was saved by கவிந்து. உடனடியாக அவன் கவிந்துவால் என்ன செய்யப்பட்டான்? காப்பாற்றப்பட்டான். இப்ப வருதா எப்படி எங்களுக்கு passive voice வருதுன்னு சொல்லி? பாருங்க இங்க இந்த இடத்துல. சரியா? இது கிளியரா இப்ப? Sir. அப்ப உங்களுக்கு இப்படி பை அப்படின்னு வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் பின்னால இருக்குன்னு சொன்னா உடனே அங்க passive வரப்போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். சரிதானே? ரைட். அடுத்தது தொடர்ந்து ரீட் பண்ணுவோம். ஆஃப்டர் சவிந்து, சவிந்து வந்து ஆஃப்டர்ன்னு சொன்னா பிறகு. அப்ப இங்க ரெக்கவர்டு இருக்கு. ரெக்கவர்டு சொன்னா ஃப்ரம் ஹிஸ் ஷாக். ஷாக்னு சொன்னா அந்த அதிர்ச்சி. அப்ப ரெக்கவர்னு சொன்னா ஒரு விஷயத்துல இருந்து மீண்டு வார. அப்ப சவிந்து அவனுடைய அதிர்ச்சியிலிருந்து மீண்ட போது. அப்போ இந்த ரெக்கவர் அப்படிங்கறத நாங்க சிம்பிள் பாஸ்ட்ல எழுதினா சரிதானே? இது ஜஸ்ட் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் தானே? அப்ப இந்த வேர்ப் எப்படி போடுவீங்க? ரெக்கவர Recovered. ரெக்கவர்டுன்னு போடுவீங்க. ஸோ ஆஃப்டர் சவிந்து ரெக்கவர்ட் ஃப்ரம் ஹிஸ் ஷாக், சவிந்து அவன் அதிர்ச்சியிலிருந்து வெளியே வந்த போது, he wrote on a rock, அவன் ஒரு கல்லில எழுதினான். டுடே கவிந்து saved my life, இன்றைக்கு கவிந்து என்ற லைஃபை காப்பாத்திட்டான்னு சொல்லி. ரைட். அப்படியே கீழே வருவோம். சரிதான், நான் erase பண்றேன். ரைட். தென் கவிந்து, அப்ப அவர் வந்து அடிச்சதை அவர் மண்ணில் தான் எழுதினேன். சரிதானே? அவரை கன்னத்துல இவர் அடிச்சதை அவர் மண்ணில் தான் எழுதினேன். ஆனா இங்க இவர் லைஃபை காப்பாத்தினதை இவர் என்ன செய்யறாரு? கல்லுல எழுதுறாரு, ரொக்ல. அப்ப அது அழியாது தானே? ரைட். ஸோ தென் கவிந்து, அதுக்கு பிறகு கவிந்து. இப்போ எங்களுக்கு இந்த கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள இருக்கிற இந்த விஷயம் என்ன? எங்களுக்கு கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள இருக்கு. அப்ப இது என்ன ஸ்பீச்? Direct speech. ரைட். அப்ப இங்க எங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் இருக்கு, ஆஸ்க்ன்னு சொல்லி. அப்போ இது என்ன டென்ஸ்ல இந்த விஷயம் போயிட்டு இருக்கு? பாஸ்ட்ல தானே? அப்ப இந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை நீங்க என்னன்னு சொல்லி போடுவீங்க? என்ன டென்ஸ்ல போடுவீங்க? பாஸ்ட்ல தான் போடுவீங்க. அப்ப ஆஸ்க் பாஸ்ட் ஆகினீங்கன்னு சொன்னா எப்படி வரும்? ஆஸ்க். So then கவிந்து asked him, அதன் பின் கவிந்து கேட்டான். After I hurt you, நான் உன்னை காயப்படுத்தினதுக்கு பின்னால, you wrote in the sand and now you are writing on a rock. Why? அப்ப நான் உன்னை அடிச்சு உன்னை வலியாக்கினதுக்கு பிறகு நீ அதை மண்ணில் எழுதினாய். பட் இப்போ காப்பாத்தினதுக்கு பிறகு நீ கல்லுல எழுதுறியே, ஏன் அப்படின்னு சொல்லி அவரு கேட்காரு. ஏன் ரொக்ல எழுதுறாய்? அடிச்சதை மண்ணில் எழுதின நீ ஏன் இதை மட்டும் கல்லுல ரொக் கொண்டுல எழுதுறாய் அப்படின்னு சொல்லி கேட்காரு. கேட்டோன்னே இப்போ சவிந்து அதுக்கு ரிப்ளை பண்ண போற. சவிந்து ரிப்ளை, மை டியர் ஃப்ரெண்ட். இப்போ கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், சவிந்து ரிப்ளை பண்ணினாரு. இப்போ கவனிங்க, இது என்ன ஸ்பீச்சுக்குள்ள இருக்கு? திரும்ப மை டியர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் என்ன ஸ்பீச்ல பிரசன்ட்ல வரும். எங்களுக்கு தெரியும் தானே, டிரெக்ட்ல இருக்கிறது உள்ள பிரசன்ட்ல இருக்கு. அப்போ இங்க மை டியர் ஃப்ரெண்ட், என்ன அன்பான நண்பா வந்துட்டு பிராக்கெட்ல என்ன வேர்ப் இருக்கு?
ரிமெம்பர்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ நாம ஒரு ஆள்கிட்ட இந்த விஷயத்தை செய் அப்படின்னு சொல்லும் போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல அங்க நீ அப்படிங்கிற சப்ஜெக்ட சொல்லுவோமா? இப்போ நான் வந்து ஷிஃப்கார்ட்ட வந்து ஹோம் ஒர்க்கை செய் அப்படின்னு சொல்லுன்னு சொன்னா டூ த ஹோம் ஒர்க்னு தான் சொல்லுவேன். யூ டூ த ஹோம் ஒர்க்னு சொல்லுவேனா ஷிஃப்கா? இல்ல சார். இல்லத்தானே. அப்போ இங்க நாம என் அன்பு நண்பா மை டியர் ஃப்ரெண்ட் இங்க பிராக்கெட்ல ரிமெம்பர் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு வேர்ப் இருக்கு. அப்ப இதுக்கு நாங்க அதை எப்படி எழுதணும்? ரிமெம்பர்னு மட்டும் எழுதினா போதும் தானே? ஆம் சார். ரைட். மை டியர் ஃப்ரெண்ட் என்ற ஃப்ரெண்ட் ரிமெம்பர் ஞாபகம் வச்சுக்கோ தட் வென் சம் ஒன் அதாவது எப்பயாவது ஒருத்தர் சம் ஒன் இப்போ சம் ஒன் அப்படிங்கிற வேர்ப் இங்க இருக்கு, சாரி சப்ஜெக்ட் இங்க இருக்கு, யாராவது ஒருத்தர் அப்படின்னு சொல்லி. அப்ப ஒருத்தர்னு வந்துட்டு இப்போ இங்க கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள சிம்பிள் ப்ரெசென்ட்லாம் எழுதுறோம். இப்போ இந்த சம் ஒன்னுக்கு இங்க வேர்ப் ஒன்று தந்திருக்கா ஹர்ட்னு சொல்லி. அப்போ ஒருத்தர்னு சொல்லி வரக்குள்ள எங்களுக்கு வார வேர்போட நாங்க என்னத்தை சேர்ப்போம்? சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல ஹர்ட்டோட எதை சேர்க்கணும்? எஸ் சேப்பம். டஸ். ஹர்ட். டஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் வந்தா ஹர்ட் எப்படி வரும்? ஹர்ட்ஸ். ஹர்ட்ஸ். ஸோ ரிமெம்பர் தட் வென் சம் ஒன் ஹர்ட்ஸ் அஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது எப்பயாவது ஒருத்தர் எங்களை காயப்படுத்தினா hurts us, we should write it down in sand where winds of forgiveness can erase it away. அப்போ அப்படி எங்களை யாராச்சும் காயப்படுத்தினா நாங்க அதை மண்ல தான் எழுதணும். எங்க மன்னிப்பு என்ற அந்த காத்து வந்து அதை அழிச்சிட்டு போயிடும். பட் when someone does something good for us ஆனா ஒருத்தர் எங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சா we must engrave it in stone where no wind can ever erase it. ஆனா ஒருத்தர் நல்லது எங்களுக்கு செஞ்சா அதை நாங்க கட்டாயம் ஒரு கல்லுல பதிக்கணும். அதாவது அந்த இடத்த காத்து வந்து அதை அழிச்சிடாம. ஸோ நல்ல விஷயங்களை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், பேடான விஷயங்களை மறந்துடணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில ஒரு மோரல். சரிதானே? ஸோ இப்போ நாங்க இங்க போட்ட வேர்ப் எல்லாமே கிளியரா எப்படி வந்துச்சுன்னு சொல்லி? ஆம் சார், கிளியர் ஆகிக்குது. ரைட். ஸோ இது வந்து கொஷன் 2. உங்களுக்கு கொஷன் 2 10 மார்க்ஸுக்கு வரும். இப்படித்தான் உங்களுக்கு 10 பிளாங்க் தருவாங்க. நீங்க வேர்பை பார்த்து போடணும். அப்போ பாருங்க எப்படி ஐடியா எடுத்தோம்னு பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு சிம்பிள் பாஸ்ட்ல போகுதுன்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணி முன்னால இருந்த சப்ஜெக்டுக்கு அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லி இதை கண்டுபிடிச்சோம். அப்போ ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதால வேர்ப் ஓட்டம் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஒர்க்கிங் ஐஎன்ஜி வரும்னு பார்த்தோம். அடுத்து இந்த இடத்துல சேயிங் எப்படி வந்துச்சு? இங்க வோஸ் இருக்கி. அப்போ திரும்ப இந்த சேய்க்கு நாங்கள் இன்னொரு ஆக்சிலரி வேர்ப் போட தேவையில்ல, கண்டினியூஸா மட்டும் மாத்தினா போதும்னு பார்த்தோம். அடுத்தது இங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு, இங்க இன்னொரு வேர்ப் இருக்கு, அதை பாஸ்ட்ல போட்டோம். ஸோ இப்படி ஒவ்வொரு ஐடியாவை எடுங்க. அப்ப இதுலயும் நிறைய ப்ராக்டிஸ் தேவை ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னு சொன்னா வசனங்கள் எப்படி வேண்டாலும் வரலாம். சென்டென்சஸ் கேன் பி டிஃப்ரெண்ட், தே கேன் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். சரிதானே? இப்போ இங்கிலீஷ்ல நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் செஞ்சு பழகுறீங்களோ உங்களுக்கு அவ்வளோக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுல மாடல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போடுவேன். சரிதானே? அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்க செய்ய வேண்டியது ப்ராக்டிஸ் பண்றது மட்டும்தான். ரைட்? ஓகே. இப்போ கொஸ்டின் 3க்கு வருவோம். Underline the correct word from those given within brackets to fill in the blanks in the following text. அப்ப எங்களுக்கு இங்க ஒரு பேசேஜ் அகைன் வரப்போகுது. பட் எங்களுக்கு என்ன செய்ய போறாங்க? இங்க அவங்களே வேர்ட் செலெக்ஷன் தந்திருக்காங்க. ஸோ நாங்க ஜஸ்ட் அண்டர்லைன் பண்றது மட்டும்தான். சரிதானே? அப்ப நல்லா கவனிச்சுக்கணும். ரைட் பண்ண சொல்றாங்களா, அண்டர்லைன் பண்ண சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு பிழையா எழுதி வச்சோம்னு சொன்னா எங்களோட ஆன்சர் சரியா இருந்தாலும் எங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. இன்ஸ்ட்ரக்ஷன் மேட்டர்ஸ். ரைட்? லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ங்கிறதுனால இவர் வாசிச்சு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை விளங்கிக்கிறாரா அப்படின்றதையும் பார்ப்பாங்க. சரிதானே? அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல கவனம். ரைட்? ஓகே. இப்போ வாசிச்சு பார்ப்போம். A boy and a girl, ஒரு போயும் ஒரு கேர்ளும் வந்துட்டு பிளேயிங் டுகெதர், ஒன்றாக விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு வரப்போகுது. அப்போ ஒரு போயும் ஒரு கேர்ளும் சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். ப்ளூரல். அப்போ ரெண்டு பேர் இருக்காங்க, ப்ளூரல். சோ அப்ப இங்க
எங்களுக்கு பிளேயிங் அப்படின்னு சொல்லி ஐஎன்ஜி வந்திருக்கு. ஸோ பாஸ்டுக்கான ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்கு. அப்ப பாஸ்ட்ல ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு நீங்க என்ன ஆக்சிலரி வேர்ப் போடுவீங்க? ப. ஸோ பாய் அண்ட் அ கேர்ள் were playing together. ஒரு போயும் ஒரு கேர்ளும் ஒன்றாக விளையாடி கொண்டிருந்தாங்க அப்படின்னு இருக்கு. சரிதானே? ரைட். ஓகே, இந்த அளவில் வச்சுக்கிறேன். ப அப்படிங்கிறது வரும். த போய் ஹேட், அந்த பையன் கொண்டிருந்தான். த போய் ஹேட் கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் மார்பிள்ஸ். ஸோ இந்த இடத்துல கலெக்ஷன் ஒரு சேர்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சொல். சரிதானே? அப்போ சிங்குலர்ல இருக்கு. ஸோ சிங்குலர்ல வந்தா முன்னால என்ன ஆர்டிகிள் போடுவீங்க நீங்க? ஒரு கலெக்ஷன் போடுவீங்களா, அவை கலெக்ஷன் போடுவீங்களா, மெனி பல கலெக்ஷன் போடுவீங்களா? ஒரு கலெக்ஷன். A collection. The boy had a collection of beautiful marbles. அந்த பையன் அழகிய மார்பிள்ஸை கொண்ட ஒரு சேர்க்கையினை வைத்திருந்தான். ரைட்? அப்ப போடுவீங்க. The girl had, அந்த பெண் கொண்டிருந்தால், some, சில டொஃபி, அவளோடு சில டொஃபிகளை. அடுத்தது மச்சுன்னு சொன்னா, மச்சுன்னு சொல்றது ஒரு விஷயம் இப்படி வாரதுக்கு பொருத்தம் இல்லை. சரிதானே? எனின்னு சொன்னா ஏதாவது ஒன்று. அப்ப இங்க சில டொஃபீஸ் வருமா, மச் டொஃபீஸ் வருமா, எனி டொஃபீஸ் வருமா? சம் டாபிக். சம் டொஃபீஸ்ங்கிறதா எங்களுக்கு மேட்சிங்கான வேர்டா இருக்கு. மச் டொஃபீஸ் அப்படின்னு ஒரு காலம் சொல்றல. சரிதானே? இப்ப நாங்க ஹவு மச் அப்படியான விஷயங்களை கேட்கும்போது, எவ்வளவு அப்படின்லாம் கேட்கும்போது மச் யூஸ் பண்ணலாம். அல்லது தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லுவோம், மிக்க நன்றி அப்படி சொல்லுவோம். ஸோ அதுக்கெல்லாம் மச் பொருத்தம். பட் இப்படியான விஷயங்களுக்கு சம் அப்படிங்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ரைட்? ரைட். எனி சொன்னா ஏதாவது ஒன்று வந்துடும். அப்ப ஏதாவது டொஃபீஸ் வைத்திருந்தால் அப்படின்னு சொல்லி வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ சம் இஸ் த ஆன்சர். தொடர்ந்து வாசிப்போம். The boy offered to give the girl all his marbles. அந்த பையன் வந்து the boy offered to give the girl, அந்த பையன் அந்த பிள்ளைக்கு வழங்குறதுக்கு வழங்க முடிவு செஞ்சான் அவனுடைய எல்லா மார்பிள்ஸையும். எக்ஸ்சேஞ்ச் சொன்னா பரிமாற்றத்தில். அப்போ இல்லு வாரன்னு சொன்னா இவனது எந்த வேர்ட் போட்டா சரி? இன் எக்ஸ்சேஞ்ச்னா சொல்லுவோம். The boy offered to give the girl all his marbles in exchange for all her toffees. சரிதானே? அப்ப எங்கேயாவது நீங்க இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தா எக்ஸ்சேஞ்சுக்கு முன்னால இன் தான் வரும். சரிதானே? அப்ப என்ன, அந்த பையன் அந்த இல்ல வித்துன்னு சொன்னா உடண்டு வந்துரும், பரிமாற்றத்துடண்டு வராதனே. அவளோட டொஃபீஸுக்கு பரிமாற்றத்தில் அவனுடைய மார்பிள்ஸை கொடுக்க முடிவு செய்தான். சரிதானே? அப்ப எக்ஸ்சேஞ்சுன்னு வந்தா நீங்க என்ன போடுவீங்க முன்னால? இப்படி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்தா இன் போடுவீங்க. சரிதானே? இன் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ரைட். அப்ப அவட டொஃபி எல்லாத்தையும் வாங்கிட்டு வர மார்பிள்ஸ் எல்லாத்தையும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யறாரு. அப்ப தொடர்ந்து the girl agreed. அப்ப அந்த கேர்ள் ஒத்துக்கொண்டா. The boy gave all the marbles to the girl but secretly kept. அப்ப அந்த பாய் என்ன செய்தாரு? எல்லா மார்பிள்ஸையும் கேர்ள்கிட்ட கொடுத்துட்டாரு. பட் சீக்ரெட்லி கெப்ட், ஆனா ரகசியமாக வைத்து கொண்டார். மோஸ்ட் பியூட்டிஃபுல் இருக்கு. சரிதானே? மோஸ்ட் பியூட்டிஃபுல்னு சொன்னா மிக்க அழகிய அப்படின்னு மார்பிள். அப்ப ஒரு மார்பிள் அப்படின்னு வரணும். அப்ப மோஸ்ட்னு சொல்லி வந்தா அதுக்கு முன்னால வர வேண்டிய விஷயம் என்ன? ரைட். த அப்படிங்கிறதான் வரும். ஏன்னு சொன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மார்பிள், மிக்க அழகிய ஒரு மார்பிள், அது வந்து ஸ்பெசிபிக்கான ஒரு ஐட்டம். ஏதாவது ஒரு ஐட்டம்னு சொன்னா தான் நாங்க போடுவோம். ஃபிவ்னு சொன்னா சிலண்டு வந்துடும், அது பொருத்தம் இல்லை. அப்ப குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்லும் போது நாங்க என்ன ஆர்டிகிள் யூஸ் பண்ணணும்? த. சரிதானே? த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மார்பிள். அப்ப மிக்க அழகிய ஒரு மார்பிளை வந்து அவரு ரகசியமாக வச்சுக்கிட்டாரு. என்னத்துக்கு? ஃபோ இட்கு நிறுகி. இப்போ ஹிஸ் அவனுக்கு அப்படின்னு இருக்கி, ஹீண்டா அவன், ஹிம்செல்ஃப்ண்டா அவனுக்காக அப்படின்னு வரும். அப்ப எதை போடுவீங்க? for himself. ரைட்? அப்ப அவனுக்காக அவன் ஒரு அழகிய மார்பிளை ரகசியமாக வைத்துக் கொண்டான். சரிதானே? அப்ப
for அப்படின்ற ஒரு ப்ரொபோசிஷன் உங்களுக்கு வருமாக இருந்தா நீங்க எப்படி போடுவீங்க? பின்னால வாரத்தை அந்த செல்ஃப்னு சேர்த்து வருது. for himself, for herself, for myself, இப்படி செல்ஃப்னு வாரத்தை சூஸ் பண்ணுவீங்க. சரியா? ஓகே சார். ஓகே தானே? ரைட். அப்போ இங்க வர வேண்டிய ஆன்சர் himself. ரைட். so the girl gave him all her toffees. அப்ப அந்த பிள்ளை வந்து அவனுக்கு எல்லா டாஃபீஸையும் கொடுத்துட்டா. இப்போ she had promised, அவ சத்தியம் பண்ணியிருந்த மாதிரி. அப்போ இந்த இடத்துல as அப்படிங்கிறது வரணும். as she had promised ன்னு சொன்னா அவள் சத்தியம் செய்திருந்தது போல அப்படின்னு சொல்லுவோம் தானே, அதுக்கு நாங்க போட வேண்டியது as. சரியா? the girl gave him all her toffees as she had promised. அவள் ப்ராமிஸ் பண்ணி இருந்தது போல அந்த பிள்ளை அவனுக்கு எல்லா கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியரா? வாய்ஸ் கேக்குதா? ஆம் சார். ரைட் ரைட். ஆமா the சார். girl the girl gave him all her toffees as she had promised. சரிதானே? அப்ப அந்த பிள்ளை வந்து அந்த பையனுக்கு எல்லா டாஃபீஸையும் அவள் ப்ராமிஸ் பண்ணி இருந்தது போல கொடுத்துட்டாள் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இந்த இடத்துல அன்லெஸ் போட்டீங்கன்னு சொன்னா ஒரு விஷயத்தை செய்யாத வரை அப்படின்னு வந்துடும். அதுக்கு தான் நாங்க அன்லெஸ் போடுறோம். தோன்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ்ல வருதுன்னு சொன்னா இருந்தும் அப்படின்னு வரும். அப்ப அது ரெண்டும் இங்க பொருத்தம் இல்லை தானே. அப்ப ஆஸ் அப்படிங்கிறது தான் பொருத்தம். சரியா? இப்படி வந்தா இப்படி செய்வீங்களா? ஆம் சார். ரைட். ஓகே. so as that night, அந்த இரவு, the girl slept peacefully. அப்ப அந்த இரவு அந்த கேர்ள் வந்து நிம்மதியா தூங்குறா. but the boy couldn't sleep as he kept wondering if the girl had hidden some more tasty toffees from என்ன வரும் இங்க? from him. ரைட். அப்ப என்ன சொல்றாங்க? but the boy couldn't sleep. அந்த பையனுக்கு தூக்கம் வருதில்லை, கேர்ள் தூங்கிட்டா. ஏன் தூக்கம் வருதில்லை அவருக்கு? as he kept wondering if the girl had hidden some more tasty toffees from him. அப்ப அவர்கிட்ட இருந்து மிச்சம் இனிப்பான டொஃபிய இந்த கேர்ள் வந்து மறைச்சி வச்சிட்டாவோ அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவருக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவனிடம் இருந்து மறைத்து வைத்தாள் அப்படின்னு சொல்லி வருது தானே. அப்ப அவனிடம் இருந்து அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க என்ன போடணும்? from him. சரிதானே? கிளியரா இது? ஆம் சார். ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி வரும்னு சொன்னா, இப்போ இன்னொரு எங்கள்ட ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள பார்ப்போம். டேக் த பென் ஃப்ரம் ஆயிஷா அப்படின்னு சொன்னா ஆயிஷாவிடம் இருந்து அந்த பேனையை எடுத்துக்க அப்படின்னு சொல்றோம். அப்ப ஃப்ரம் அப்படின்னு வந்தா ஹிம், ஃப்ரம் ஹர் அப்படின்னு வரும். சரிதானே? அம்மா சொல்லுங்க, யாராச்சும் கேட்டீங்களா? சரி, கேளுங்க. இல்ல அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. என்னம்மா? இல்ல சார் கேட்கல. கேட்கலையா? ரைட் ரைட். ஓகே. எல்லாம் கிளியர் தானே உங்களுக்கு? ரைட். ஸோ ஃப்ரம் ஹிம் அப்படின்னு வந்துட்டு அப்போ அவன்கிட்ட இருந்து ஏதாச்சும் டேஸ்டியான டாஃபீஸை வந்து மறைச்சு வச்சுட்டாவோ அப்படின்னு சொல்லி அவருக்கு தூக்கம் வருதில்ல. எப்படி? த வே ஹீ ஹேட் ஹிடன், அப்ப அவரு மறைச்சு வச்சதை போல எதை? ஹிஸ் பெஸ்ட் மார்பிள், அவன்ட பெஸ்ட் மார்பிள. அப்ப அவனுடைய அப்படின்னு வாரத்துக்கு இங்க என்ன போடணுங்க? ஹிஸ் பெஸ்ட் மார்பிள். அப்ப ஹிம் சொன்னா அவனை வந்துடும், ஹிம் செல்ஃப் சொன்னாலும் ஆல்மோஸ்ட் அவனை தான். அவனுடைய வாரன்னு சொன்னா எங்களுக்கு என்ன வரும்? ஹிஸ். சரிதானே? அப்ப பின்னால பெஸ்ட் மார்பிள்னு இருக்குது. அப்ப ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, ஒரு பொருள். அப்ப அதை சொல்லக்குள்ள நாங்க எப்படி சொல்லணும்? அவனுடைய, அவனுக்குரிய அப்படின்னு சொல்லுவோம் தானே, அதுக்கு ஹிஸ் போடும். சரிதானே? ஸோ த வே ஹி ஹேட் ஹிடன் ஹிஸ் பெஸ்ட் மார்பிள். அப்ப அவன்ட பெஸ்டான மார்பிள் அவன் மறைச்சு வச்சது போல அந்த கேர்ளும் டேஸ்டியான டாஃபீஸை அவன்கிட்ட இருந்து ஒளிச்சு வச்சிட்டாவோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்றாங்க. சரிதானே? ரைட். இப்ப பார்ப்போம். சரி,
இஃப் யூ டோன்ட் கிவ் யூ 100% இன் அ ரிலேஷன்ஷிப், அப்போ ஒரு உறவுல உங்களோட 100% நீங்க கொடுக்கலன்னு சொன்னா, யூ வில் ஆல்வேஸ் கீப் டவுட்டிங், நீங்க எப்பயுமே டவுட் பண்ணிட்டே இருப்பீங்க, whether the other person has given his or her 100%. அப்போ சாரி கொஞ்சம் பாருங்க. இஃப் யூ டோன்ட் கிவ் யூ 100% இன் அ ரிலேஷன்ஷிப், ஒரு உறவுல நீங்க உங்களோட 100% கொடுக்கலன்னு சொன்னா, யூ வில் ஆல்வேஸ் கீப் டவுட்டிங், நீங்க டவுட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆஃப்டர்னு போட்டா பிறகு, பிஃபோர்னு கேட்டா முன்னால, வெதர்ன்னு சொன்னா இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வரும் தானே. அப்ப தி அதர் பர்சன் ஹாஸ் கிவன் ஹிஸ் ஓ ஹர் 100%. அப்ப நாம 100% கொடுக்கலன்னு சொன்ன ஒரு ரிலேஷன்ஷிப்ல நாம என்ன செய்வோம், மத்த பர்சன் அவங்களோட 100% தந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி டவுட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த தந்தாங்களா இல்லையா அப்படின்னு 2 ஆப்ஷன் வரக்கூடிய மாதிரி அந்த சென்டென்ஸை நாங்க போடணும்னு சொன்னா எதை போடுவீங்க? Whether. வெதர். சரிதானே, ரைட். அப்ப ஆஃப்டரும் பிஃபோரும் இந்த இடத்துல பொருத்தம் இல்லை. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். அப்ப இது எப்படி இது நாங்க ஈஸியா செய்யலாம்னு கேட்டா, there's no other way, more practice, right? practice தான் உங்களை பெர்ஃபெக்டா மாத்தும். சரியா? இப்ப இந்த கேள்வி கிளியரா? Sir, clear. ரைட். என்னால முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிதானே? ஓகே, Okay, sir. ரைட். ஸோ இது சம்டைம்ஸ் கொஞ்சம் சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்தா கவலைப்பட வேணாம். இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கோம். ஸோ போக 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 இம்ப்ரூவ் ஆயிடும். ரைட், ஓகே. நான் இப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு மாடல் பேப்பர்ஸ் போடுவேன், கொஷின்ஸ், அதை நீங்க செய்யுங்க. சரியா? ரைட், ஓகே. இப்போ கொஷின் 4. அப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இப்படித்தான் ஒரு 3வது கேள்வி இருக்கும். சரிதானே? அதுல செலக்ட் பண்ணி நாங்க அந்த வேர்டை போடுற மாதிரி இருக்கும். ரைட். ஸோ கொஷின் 4, 4வது கொஷின் ரீட் பண்ணி பார்ப்போம். அப்ப இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த 4வது கொஷின். சரிதானே? அப்ப இதுல எல்லாம் மார்க்ஸை லூஸ் பண்ணக்கூடாது. ரீட் பண்ணுவோம். Underline the correct word or phrase from those given within the brackets. அப்ப bracketல இருக்கிற சரியான வேர்ட் அல்லது ஃப்ரேஸ்ன்னு சொற்களுடைய தொடர், அதை செலக்ட் பண்ணி போடலாம். இப்ப பார்ப்போம். He played a key role in. அப்ப played a key role அப்படின்னு சொன்னா ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது சொல்ற. ஒரு கீ ரோல் பிளே பண்றேன்னு சொன்னா ஒரு விஷயத்துல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது நாங்க சொல்லுவோம். ஸோ he played a key role in அப்படின்னு போட்டுட்டு the cause of a viral disease, ஒரு வைரல் டிசீஸ்ட காரணத்தை வருது. அப்ப எங்களுக்கு இடையில என்ன வரலாம், அந்த நாங்க கண்டறியறன்னு சொல்லுவோம், ஒரு நோய்க்கான காரணத்தை கண்டறியற, அப்படியான ஒரு வேர்ட் வரப்போகுது. அப்ப என்ன வேர்ட் பொருத்தமா இருக்குன்னு பார்ப்போம். இன்வென்டிங். இன்வென்டிங் சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதான். ஆனா இன்வென்ட் பண்றேன்னு சொல்றது புதுசா ஒரு கண்டுபிடிப்பை மேற்கொள்ற, லைக் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிக்கிற, ஒரு கருவியை கண்டுபிடிக்கிற, அதைத்தான் இன்வென்டிங் சொல்றேன். அப்போ ஒரு நோயிட காரணத்தை கண்டுபிடிக்கிறத நாங்க ஒரு காலமும் இன்வென்ட் பண்றலன்னு சொல்றேன். இன்வென்ட் பண்றது புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற. ஸோ அவர் அவுட். அடுத்தது லுக்கிங். லுக்கிங் சொன்னா என்ன, பாக்குற. அப்போ ஒரு நோயிட காரணத்தை பாக்குறேன்னு எழுதலுமா? இல்ல. ஒப்சர்வ். ஒப்சர்வ் பண்றேன்னு சொன்னா அவதானிக்கிற, அதுவும் வராதே. அப்போ இங்க என்ன வேர்ட் பொறுத்த மாதிரி? Discovering. டிஸ்கவரிங். அப்போ ஒரு காரணத்தை நாங்க ஒரு நோயிட காரணத்தை கண்டறிகிறத என்னன்னு சொல்ற, டிஸ்கவர் பண்றேன்னு சொல்ற. ஸோ he played a key role in discovering the cause of a viral disease. ரைட். 2வது பாப்போம். his practical solutions helped people to. அவனுடைய பரிச்சார்த்தமான சொல்யூஷன்ஸ் தீர்வுகள் மக்களுக்கு உதவியது. எதுக்கு உதவியது? டு. அப்ப டு இன்ஃபினிட்டிவ். அப்ப இங்க வர verb version 1ல வரப்போகுது. their lives, அவர்களுடைய வாழ்க்கையினை, ஒரு வாழ்க்கையினை இம்ப்ரூவ் பண்ற. இம்ப்ரூவ் பண்றேன்னு சொன்னா ஒரு முன்னேற்றம் அடைய செய்யற. அடுத்தது க்ரோன்னு சொன்னா வளர்க்கிற ஒரு விஷயத்தை. என்லார்ஜ்னு சொன்னா பெருசுபடுத்துற. இன்க்ரீஸ்ன்னு சொன்னா உயர்த்துறன்னு சொல்லுவோம். அப்போ வாழ்க்கையை நாங்க முன்னேற்றி கொள்றது என்னன்னு சொல்ற,
லைஃபை எப்படி என்ன செய்யறேன்னு சொல்ற? க்ரோ பண்றேன்னு சொல்றியா, என்லார்ஜ் பண்றேன்னு சொல்றியா, improve, இன்க்ரீஸ்ன்னு சொல்றியா? இம்ப்ரூவ் பண்றேன்னு தான் நாங்க சொல்றோம். சரியா? அப்ப லைஃபை இம்ப்ரூவ் பண்ற. சரிதானே? ஸோ ஹிஸ் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ் ஹெல்ப் பீப்புள் டு இம்ப்ரூவ் தியர் லைஃப்ஸ். அப்ப அவனுடைய பரீட்சார்த்தமான தீர்வுகள் மக்களுடைய வாழ்வை முன்னேற்றுவதற்கு உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ரைட். தேர்ட் ஒன், இம்ரான் இன்வைட்டட் ரமேஷ் டு கம் அண்ட் இம்ரான் ரமேஷை கூப்பிட்டான், வருவதற்கு கூப்பிட்டான். மற்றும் மூவி, த மூவின்னு இருக்கு. அப்ப ஒரு படம், அப்ப ஒரு படத்தை பாக்குறத என்னன்னு சொல்லலாம்? எப்படி சொல்லலாம் watch, இங்கிலீஷ்ல? வெல் டன், வாட்ச். ஒரு மூவி அல்லது ஒரு டிராமா, ஒரு என்டர்டைன்மெண்ட் விஷயத்த பாக்குறத நாங்க வாட்ச்ன்னு தான் சொல்றேன். சரிதானே? அப்ப லுக் அப்படிங்கிறதெல்லாம் ஜஸ்ட் சும்மா பாக்குறது. ஸோ எங்களுக்கு வாட்ச் தான் சரியா வரும். ஸோ இம்ரான் இன்வைட்டட் ரமேஷ் டு கம் அண்ட் வாட்ச் த மூவி. படத்தை பார்க்கறதுக்கு வர சொல்லி இம்ரான் வந்து ரமேஷை கூப்பிட்டான் அப்படின்னு இருக்குது. சரிதானே? ஸோ இங்க வாட்ச் அப்படின்னு வரும். வி ஹைலி, நாங்கள் உங்களை உயர்வாக, யுவர் கண்ட்ரிபியூஷன் டுவோர்ட் திஸ் ஒர்க். அப்ப நாங்க உங்களை உயர்வாக அப்படின்னு வருது முன்னால, பிளாங்குக்கு பின்னால இந்த வேலையில உங்களோட பங்களிப்புக்காக. அப்ப என்னன்னு வரணும்? ஒரு ஆளோட பங்களிப்புக்காக நாம் அவரை என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? appreciate பண்ணுங்க. அப்ரிஷியேட் பண்ணுவோம். அப்ப அப்ரிஷியேட் பண்றேன்னு சொன்னா ஒரு பாராட்டு ஒன்றை வழங்குற அப்படின்னு சொல்லலாம். அப்போ we highly appreciate your contribution toward this work. சரிதானே? ரைட். அஞ்சாவது பாருங்க, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கேன் ஹெல்ப் அஸ். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னா ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ற, மியூச்சுவல் அப்படின்னு சொல்றது. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கேன் ஹெல்ப் அஸ். ஒருவர் புரிந்து கொள்றது எங்களுக்கு உதவும். எதுக்கு உதவும்? பெட்டர் சொசைட்டி, ஒரு நல்ல சமுதாயத்தை என்ன செய்வதற்கு? உருவாக்குவதற்கு கிரியேட் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஸோ இது ஒரு வெரி சிம்பிளான ஒரு ஈஸியான கொஸ்டின். இங்க உங்களுக்கு vocabulary நாலேஜ் நிறைய இருந்துச்சுன்னு சொன்னா, வேர்ட்ஸ் நிறைய தெரியும் சொன்னா இதை நீங்க செய்வீங்க. ஸோ இந்த கொஸ்டின் கிளியரா? ஃபோர்த் கொஸ்டின். sir. ரைட். ஓகே. இப்போ அப்படியே ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு போவோம். சரிதானே? ரைட். எப்படி என்ன செய்யணும் தெரியுமா? நாம இப்ப செஞ்சு பார்க்கணும் தானே. நாங்க செஞ்சு பார்த்தாலும் பரவாயில்ல, இன்னொரு தரம் இந்த பேப்பரை நீங்க உங்களோட ஹார்ட்ல செய்யுங்க. சரிதானே? ஆன்சர்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம திரும்ப ஒரு தடவை செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு அதுல உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் பிழை வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. சரிதானே? ரைட். ஓகே. இப்போ அஞ்சாவது கொஸ்டினை பார்ப்போம். Okay, sir. ரைட். அஞ்சாவது கொஸ்டினும் எங்களுக்கு, அஞ்சாவது கொஸ்டின் எப்படின்னு சொன்னா, ஒரு வேர்ட்ற எண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த வேர்ட் ஒரு நவுனா அல்லது ஒரு ஒரு எஜெக்டிவா, இப்படியான விஷயத்தை நாங்க செலக்ட் பண்ணணும். அப்போ ஒரு வேர்ட்ற ஸ்டார்டிங் தான் தெரியுப்பா இங்க, அந்த வேர்ட்ற எண்டிங் பிராக்கெட்ல இருக்கும். அப்ப அது பொருத்தமா எப்படி வரும் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து இங்க நாங்க போடணும். சரிதானே? ரைட். அப்போ வாசி பார்ப்போம். The number of accidents in expressways has been increasing over the past 3 years. அப்ப எக்ஸ்பிரஸ்வேன்னு சொன்னா எங்களை மெயின் ரோடெல்லாம் இருக்கு தானே, அதிவேக பாதைன்னு சொல்லுவோம். அதுல கடந்த 3 வருஷமா ஆக்சிடென்ட்ஸ் எண்ணிக்கை கூடிட்டே போகுதாம். ஈவன் தோ த வந்துட்டு அத்தாரிட்டிஸ் ஆத்தரைஸ் அப்படின்றீங்க have provided several safety precautions. authorities சொன்னா உரிய அந்த அமைப்புகள் இருக்கு தானே, அதை authorities சொல்லுவோம். authorization சொன்னா அந்த அனுமதி வழங்குற அப்படின்னு சொல்றதுக்குரிய பேர் சொல். authorize சொன்னா அனுமதி வழங்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை வழங்கி இருந்தாலும், அப்ப யாரு வழங்கி இருந்தாலும் வந்திருக்கணும்? அத்தாரிட்டிஸ், அந்த அமைப்புகள் வழங்கி இருந்தாலும் என்ன நடக்குது? over 2000 accidents have been reported during the last 3 years. அப்ப பொருத்தமான அந்த அமைப்புகள் அத்தாரிட்டிஸ் வந்து தேவையான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் முன்னாயத்தங்களை வழங்கி இருந்தாலும்
2000 ஆக்சிடென்ட்ஸ் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கான். இந்த மீன் டைம் அப்ப இதே நேரத்துல லீகலைஸ்ட் லீகலி லீகல் அப்போ என்ன ஆக்ஷன்? லீகலைஸ் ஆக்ஷனா, லீகலி ஆக்ஷனா, லீகல் ஆக்ஷனா? சட்ட நடவடிக்கைன்னு சொல்றது எது? Legal action. Legal action. Legal action has been taken against 355 drivers who violated traffic regulations. Regular என்ன? Traffic regulations. Traffic regulations என்ன? போக்குவரத்து விதிமுறைகள், regulations. சரிதானே? ஸோ என்ன சொல்றாங்க? அப்ப அதே நேரத்துல 2000 ஆக்சிடென்ட்ஸ் ரிப்போர்ட் ஆகியிருந்தாலும் 355 டிரைவர்ஸுக்கு எதிராக லீகல் ஆக்ஷன்ஸ் ஹாஸ் பீன் டேக்கன், எடுக்கப்பட்டிருக்கிறது. இவங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? ஹூ வயலேட்டட் டிராபிக் ரெகுலேஷன்ஸ். இவங்க எல்லாருமே வீதி விதிமுறைகளை வயலேட் பண்ணியிருக்காங்க, மீறி இருக்காங்க. on the southern expressway on the southern expressway in the last 25 days. அப்ப கடந்த 25 நாட்கள்ல அவ்வளவு பேரும் சட்ட விதிமுறைகளை, போக்குவரத்து விதிமுறைகளை மீறினதால இவங்கள லீகல் ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. போலீஸ் சொன்னாங்க, டிரைவர்ஸ் were charged for driving at excessiveness speed. எல்லை கடந்த வேகம் அப்படின்னு சொல்லணும். அப்ப என்ன போடுவீங்க? எக்ஸசிவ் ஸ்பீட். ஓகே, சரிதானே? எப்படி வந்திருக்கீங்க விலங்கு தானே அது. இப்போ எக்ஸசிவ்லி அப்படிங்கிறது வந்து ஒரு அட்வர்ப், ஒரு வினைச்சொல்லுக்கு பக்கத்துல வரணும். ஆனா ஸ்பீடுங்கிறது என்ன? ஸ்பீடுங்கிறது ஒரு வேர்பா இல்ல தானே? ஸ்பீடுங்கிறது வேகம், ஒரு பெயர் சொல். அப்ப அதுக்கு முன்னால என்ன வரணும்? எக்ஸசிவ்னா வரணும். எக்ஸசிவ்லி வரையலாம், அட்வர்ப் வரையலாம். ஏன் நீங்க வினைச்சொல் இல்லையே. சோ எக்ஸசிவ் ஸ்பீட். எக்ஸசிவ்னஸ் சொன்னா என்ன? அளவு கடந்த தன்மை. அது ஒரு நவுனா போய்த்திரும் தனியே. அப்ப ஸ்பீடுன்னு ஆல்ரெடி ஒரு நவுன் இருக்கக்குள்ள நாங்க இன்னொரு நவுனா போடலாம். அப்ப எது எங்களுக்கு பொருத்தம்? எக்ஸசிவ். Sir, அது adjective இல்லையா? எது? எக்ஸசிவ்வா? இல்ல, எக்ஸசிவ்னஸ் வந்து ஒரு பேர் சொல்லுமா, அது ஒரு நவுன். அந்த நெஸ் வருது தானே. இப்போ ஹாப்பின்னு சொன்னா சந்தோஷமாக, அது ஒரு அட்ஜெக்டிவ். ஹாப்பினஸ் சொன்னா சந்தோஷம், பேர் சொல். அப்ப எக்ஸசிவ்னஸ் சொன்னாலும் அந்த அளவு கடந்து தன்மை. சரிதானே? ரைட். அப்ப நீங்க எப்படி பார்க்கணும் தெரியுமா இதை ஈஸியா? இந்த எல் வைல முடியுது தானே, எக்ஸசிவ்லி இருக்கு தானே. இந்த எல் வைல வாரது மோஸ்ட்லி அட்வர்பா இருக்கும். சரிதானே? ஒரு வினையடையாக இருக்கும். அப்ப எல் வைல முடிகிற மாதிரியான சொற்கள் வந்தா மோஸ்ட்லி ஒரு வேர்ப் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க இந்த எல் வை சொற்களை தெரிவு செய்வீங்க. சரிதானே? அப்ப இங்க வேர்ப் இருக்கா? இல்ல தானே? ஸ்பீடு இருக்கு. அப்ப நீங்க மத்த ஆப்ஷன்ஸை பாப்பீங்க. அப்ப எக்ஸசிவ்னஸ் ஸ்பீடுன்னு வராது. ஒண்ணுமில்ல ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மூணையும் நீங்க வாசிங்கலாம். ஷிஃப்கா என்ன செய்யுங்க, இதையும் 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 இந்த ஸ்பீடோட சேர்த்து ரீட் பண்ணுங்க ஒருக்கா சும்மா. excessive speed, excessively speed, excessiveness speed. அப்ப உங்களுக்கு அந்த வாசிக்குள்ள ஒரு ஃப்ளோ விளங்குதா? எக்ஸசிவ் ஸ்பீட் செல்லக்குள்ள ஒரு கிளியாரிட்டி கிடைக்குதானே. இப்ப எக்ஸசிவ்னஸ் ஸ்பீடுன்னு சொன்னா ஒரு ஸ்டாப் கொண்டு வருது அவடத்து. அப்படி ஒரு காலம் இங்கிலீஷ்ல வராது. சரிதானே? அப்ப அப்படி பார்த்தாலே விளங்கிடும். ஓகே. causing accidents due to reckless driving. அப்ப இவங்க எல்லாரையும் அளவுக்கு அதிகமான வேகத்துல போனதால இந்த கேஸ் போட்டு பிடிச்சிருக்காங்க. சீனியர், ஒரு மூத்த, ஆபீஸ்ன்னு சொன்னா அலுவலகம், ஆபீசர்ஸ்ன்னு சொன்னா அதிகாரிகள், ஒபிஷியல்னு சொன்னா அதிகாரி. சீனியர் என்னன்னு வரும்? சீனியர் வந்துட்டு ஆபீசர்ஸ் வருமா? வராது. ஆபீஷியல். அப்ப ஆபீஷியல், சீனியர் ஆபீஷியல். நீங்க இந்த மூவில எல்லாம் பார்த்திருப்பீங்க தானே, சீனியர் ஆபீஷியல் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப உயர் அதிகாரின்னு நாங்க சொல்லுவோம். அப்போ சீனியர் ஆபீஷியல். சரிதானே?
இப்ப இன்கேஸ் ஓகே இந்த சார். இடத்துல ஆபீசர்ன்னு வந்திருந்தா அதுவும் சரி, சீனியர் ஆபீசர்ன்னு சொல்லலாம். ஆனா இங்க எங்களுக்கு அது ஆபீசர் இருக்கா ஆபீசர்ஸ் இருக்கா. அப்ப ஏர்ன்டு வந்துட்டு ஆஃபீஸர். நாங்க பின்னால ப்ளூரல் போடலாமா? போடையில தானே. அப்போ ஆ. சீனியர் ஆபீஷியல். சரி, ரைட். ஸோ இந்த கொஷின் கிளியரா? ஃபிஃப்த் கொஷின். ஆம் சார், கிளியர். ஓகே. ரைட், ஓகே. ஸோ இப்போ அப்படியே சிக்ஸ்த் கொஷனுக்கு போவோம். ரைட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 5 கொஷின் தான் வந்து என்ன, பார்ட் ஏ. முதலாவது பார்ட்ல இந்த 5 கொஷனோட உங்களுக்கு பார்ட் ஏ முடிஞ்சிரும். இங்க பார்ட் பி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், ரீடிங் அண்ட் ரைட்டிங். இங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ரீட் பண்ண போறீங்களோ அவ்வளவுக்கு இந்த கேள்வி ஈஸியா இருக்கு. வெரி ஈஸியான கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? இப்போ பாப்போம். அப்ப இங்க என்ன விஷயம் சொன்னா நல்லா ரீட் பண்ணி பாருங்க. அண்டர்லைன் த ஆப்ஷன் தட் பெஸ்ட் எக்ஸ்பிரஸஸ் த மீனிங் ஆஃப் ஈச் சென்டென்சஸ் கிவன் பிலோ. இந்த 1 2 3 நம்பர் போட்டு தந்திருக்காங்களே, இந்த சென்டென்ஸுக்கு எக்ஸாக்டா அதே மீனிங் எந்த விடை ஆப்ஷன்ல இருக்குதோ அதை நாம செலக்ட் பண்ணணும். சரிதானே? அப்ப இங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி எங்களுக்கு தருவாங்க. சரிதானே? ஆனா நாங்க நல்லா வாசிச்சோம்னு சொன்னா என்ன சரியான ஆன்சரை கொடுக்கலாம். ஹேவிங் விசிட்டட் புலனறுவை, புலனறுவைக்கு விஜயம் செய்தவர்களாக த டூரிஸ்ட் ப்ரொசீடட் டு கண்டி. கண்டிக்கு அந்த சுற்றுலா பிரயாணிகள் ப்ரொசீட் பண்றேன்னு சொன்னா போற அப்படின்னு சொல்லலாம். கண்டியை நோக்கி புறப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? 2 விஷயம் நடந்திருக்கு. டூரிஸ்ட் என்ன செஞ்சிருக்காங்க? புலனறுவைக்கு போயிருக்காங்க, ஹேவிங் விசிட்டட் புலனறுவை. அதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? புலனறுவையில இருந்து கண்டிக்கு கண்டிக்கு புறப்பட்டிருக்கிறாங்க. போயிருக்காங்க. அப்ப இந்த மீனிங் எக்ஸாக்டா எந்த விடையில இருக்கோ அதை நாங்க போட்டா சரி. இப்ப முதலாவது ஆன்சரை வந்து ஷிப்கா ரீட் பண்ணுங்க பாப்போம். The tourists visited Polonnaruwa but could not go to Kandy. அப்ப நோட் பண்ணுங்க என்ன சொல்றாங்க. டூரிஸ்ட் வந்து புலனறுவைக்கு விசிட் பண்ணினாங்களாம், ஆனா கண்டிக்கு போக முடியவில்லையாம். இது சரியா பிள்ளையா? இல்ல. இல்ல. ஏன்? இல்ல சார். டூரிஸ்ட் கண்டிக்கு போனாங்க தானே, இங்க போகலன்னு தந்திரி. அப்ப அந்த ஆன்சர் அவுட். The tourists first visited Kandy and then went to புலனறுவை. முதலாவது கண்டிக்கு போனாங்களாம், அதுக்கு பிறகு புலனறுவைக்கு போனாங்கன்றி. அப்படியா? முதலாவது கண்டிக்கா போன இல்லையே. இல்ல சார். இல்ல, இல்ல, அதுவும் பொலனறுவைக்கு வராது. போனாங்க. மூணாவது ஆப்ஷனை பாருங்க. The tourists first visited புலனறுவை and then went to கண்டி. புலனறுவைக்கு முதல் போனாங்க, அதுக்கு பிறகு கண்டிக்கு போனாங்க. இந்த ஆப்ஷன் சரியா இல்லையா? சரி. ரைட், சிம்பிள். அப்ப நீங்க சரின்னு சொன்னா நீங்க 4வது ஆப்ஷன் எல்லாம் பார்த்துட்டே இருக்க வேணாம் ஸ்டூடெண்ட். சரியா? டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சரி, எங்களுக்கு ஆன்சர் கான்பிடென்டா மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருக்கணும். இது சரியா 3வது 4வது ஆப்ஷன் பாக்குற அந்த கதையெல்லாம் இல்ல. சரிதானே? டக்கு டக்குன்னு போட்டா விஷயத்தை முடிச்சு போயிட்டே இருக்கணும். 2வது பாருங்க. இட் வாஸ் சோ குட் ஃபார் கண்ணன் டு கம் டு அவர் ரெஸ்கியூ வென் அவர் கார் broke down. இட் வாஸ் சோ குட் ஆஃப் கண்ணன். கண்ணனை பத்தி ஒரு நல்ல விஷயமாக இருந்தது எது? டு கம் டு அவர் ரெஸ்கியூ, எங்களை காப்பாத்துறதுக்கு அவர் வந்தது. வென் அவர் கார் broke down, எங்களோட கார் பிரேக் டவுன் ஆகி, அதாவது செயலில இருந்து நின்ற போது. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று கார் பிரேக் டவுன் ஆயிருக்கி, அதுல கண்ணன் இவங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்காங்க. இந்த 2 மீனிங் உங்களுக்கு கிளியரா விளங்குது அதை பார்த்தோன்னு? ஆம் சார். ரைட். அப்ப இதே மீனிங் எங்க இருக்குன்னு பார்ப்போம். when our car broke down, கண்ணன் did not come to help to us. கார் broke down ஆயினோன கண்ணன் ஹெல்ப்புக்கு வரலையாம். அது சரியா? இல்ல சார். இல்ல. அப்ப கண்ணன் ஹெல்ப் பண்ண வந்த. we appreciated கண்ணன் helping us when our car broke down. எங்களோட கார் broke down ஆனதுக்கு போது கண்ணன் ஹெல்ப் பண்ணதை நாங்க அப்ரிஷியேட் பண்ணினோம், அவரை பாராட்டினோம். இது சரியா இல்லையா? சரி சார். சரிதானே? அப்ப இட் வாஸ் சோ குட்னு சொல்லிருக்கேன் பாருங்க. கண்ணனை பத்தி ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிருக்கேன். அப்ப அவர் இங்க காப்பாத்த வந்தன்னு போட்டிருக்கோம். அப்ப இந்த ஆன்சர் சரியா இல்லையா? சரிதானே? சரி. ரைட்.
விஷயம் முடிஞ்சு. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி போவோம். இப்போ இதை ரீட் பண்ணுவோம். Kasuni had only just walked into the office when the telephone rang. Kasuni had only just walked into the office when the telephone rang. டெலிஃபோன் பெல் அடிச்ச போது கசுனி அப்பதான் ஆபீஸுக்குள்ள வந்திருந்தா அப்படின்னு இருக்கு. அப்போ போன் அப்பதான் ரிங் அடிக்குது, அந்த ரிங் அடிக்கக்குள்ளேயே கசுனி ஆபீஸுக்குள்ள வந்துடுறா. இப்ப பார்ப்போம். கசுனி entered the office soon after the telephone rang. டெலிஃபோன் அடிச்சதுக்கு பிறகு கசுனி ஆபீஸுக்குள்ள வந்தன்றி, சரியா பிள்ளையா? இல்ல இல்ல. ஏன்? டெலிஃபோன் இல்ல அடிக்கிற அதே டைமுக்கு தானே கசுனி உள்ளுக்கு வராங்க. அப்ப டெலிஃபோன் ரேங்க் பண்ணதுக்கு பிறகுன்னு சொல்றது wrong. While the telephone was ringing, டெலிஃபோன் ரிங் பண்ணி கொண்டிருக்கும் போது கசுனி entered the office. கசுனி ஆபீஸுக்குள்ள வந்தாங்க. இது சரியா இல்லையா? சரி சரி, அப்போ தேர்டுக்கு ரெண்டாவது ஆப்ஷன். ரைட், நாலாவது பார்ப்போம். ரைட், இஃப் சுமேதா ஹேட் ஹெல்ப் ரவீந்திரன். அப்ப பாருங்க, இஃப் க்ளோஸ், கண்டிஷனல் க்ளோஸ். பாருங்க, இஃப் அடுத்தது இங்க ஹேட் ஹெல்ப் அப்படிங்கிற விஷயம் வுட். ஸோ எங்களுக்கு இது எத்தனாவது கண்டிஷனல்? ஐ திங்க் செகண்ட் கண்டிஷனல் நினைக்கிறேன். சரி, ஐ டோன்ட் ரிமெம்பர் ஆக்சுவலி. ஸோ ஐ திங்க் செகண்ட் கண்டிஷனல் ஒரு தேர்ட் செகண்ட் கண்டிஷனல் தான் நினைக்கிறேன். சரிதானே? ஸோ கண்டிஷனல் க்ளோஸ் வந்துருக்கு. அப்போ என்ன, எப்படி மீனிங் வருது பார்ப்போம். இஃப் சுமேதா ஹேட் ஹெல்ப் ரவீந்திரன், ரவீந்திரனுக்கு சுமேதா ஹெல்ப் பண்ணியிருந்தா ரவீந்திரன் வுட் ஹாவ் காட் த ஜாப். ரவீந்திரனுக்கு என்ன, வேலை கிடைச்சிருக்கும். அப்போ நல்லா பாருங்க, சுமேதா ரவீந்திரனுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்தா ரவீந்திரனுக்கு வேலை கிடைச்சிருக்கும். இப்ப எனக்கு ரெண்டு விஷயம் சொல்லுங்க. ரவீந்திரனுக்கு சுமேதா ஹெல்ப் பண்ணினையா இல்லையா? ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. ஆஹா. இஃப் சுமேதா ஹேட் ஹெல்ப் ஹெல்ப் ரவீந்திரன், பண்ணியிருந்தா இல்ல, ஹெல்ப் இல்ல பண்ணல, சார். பண்ணல. அவர் பண்ணியிருந்தா தான் வேலை கிடைச்சிருக்கும்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன, அப்ப ஹெல்ப் பண்ணையும் இல்ல, இவருக்கு வேலை கிடைக்கவும் இல்ல. சரியா? கிடைக்கவும் இல்ல. ரைட். அப்ப ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கு. இஃப் சுமேதா ஹேட் ஹெல்ப் ரவீந்திரன், ரவீந்திரன் வுட் ஹாவ் காட் த ஜாப். பாருங்க, சுமேதா ரவீந்திரனுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா ரவீந்திரன் வேலையை எடுத்திருப்பார். அப்ப ரெண்டு விஷயமுமே இங்க நடக்கல. ரைட், இப்ப பாப்போம். சுமேதா ஹெல்ப் ரவீந்திரன், சுமேதா ரவீந்திரனுக்கு ஹெல்ப் பண்ணன்றி, இது சரியா இல்லையா? இல்ல சார். அவுட். சுமேதா டிட் நாட் ஹெல்ப் ரவீந்திரன். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் சரி, சுமேதா ஹெல்ப் பண்ணலன்னு சொல்றாங்க. ஓகே, பட் ரவீந்திரன் வாஸ் ஏபிள் டு கெட் த ஜாப். ஆனா ரவீந்திரனுக்கு வேலை கிடைச்சிச்சான். இது இல்ல. இதுவும் இல்ல. ரைட், சுமேதா டிட் நாட் ஹெல்ப் ரவீந்திரன். ஓகே, சுமேதா ஹெல்ப் பண்ணல. சோ ரவீந்திரன் குட் நாட் கெட் த ஜாப். அதனால ரவீந்திரனுக்கு வேலை எடுக்க இல்லாம போயிடுச்சு. சரியா இல்லையா? சரி சார். கரெக்ட். ரைட், தேர்ட் ஆன்சர் கரெக்ட். இப்போ அப்படியே ஃபிஃப்த் ஆன்சருக்கு வருவோம். சாரி, ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு வருவோம். தி ஆல்டர்னேட்டிவ் ரோட். அப்போ ஆல்டர்னேட்டிவ் ரோடுன்னு சொன்னா மாற்று பாதை. அப்போ தி ஆல்டர்னேட்டிவ் ரோட் ஹேஸ் காட் டு பி பில்ட் டு டேக் த டிராஃபிக் அவே ஃப்ரம் த சிட்டி சென்டர். அப்ப சிட்டி சென்டர்ல இருந்து டிராஃபிக்கை தூரப்படுத்தி கொண்டு போறேன்னு சொன்னா ஆல்டர்னேட்டிவ் ரோட், மாற்று பாதை ஒன்று கட்டப்பட வேண்டும். சரிதானே? அப்ப சிட்டி சென்டர்ல இருந்து போக்குவரத்து நெரிசலை தூரமாக கொண்டு போறேன்னு சொன்னா மாற்று பாதை ஒன்று அமைக்கப்பட வேண்டும். சரிதானே? ரைட். அப்போ ஆல்டர்னேட்டிவ் ரோடு அமைச்சா என்ன நடக்கும்? சிட்டி சென்டர்ல இருந்து டிராஃபிக் போயிடும். அப்ப பாருங்க, தி ஆல்டர்னேட்டிவ் ரோட் would create heavy traffic in the city center. அப்போ ஆல்டர்னேட்டிவ் ரோட் வந்து சிட்டி சென்டர்ல பெரிய டிராஃபிக் உருவாக்குமா? இது சரியா இல்லையா? இல்ல சார். இல்ல. ஏன்? ஆல்டர்னேட்டிவ் ரோடால தான் டிராஃபிக் இல்லாம போகுது. இங்க இன்னும் டிராஃபிக் உருவாக்கும்னு சொல்றாங்க. ஸோ ராங். தி ஆல்டர்னேட்டிவ் ரோட் would reduce traffic in the city center. மாற்று பாதையினால சிட்டி சென்டர்ல டிராஃபிக் குறையும்னு சொல்றாங்க. சரி சார். அப்ப இது சரி. ஓகேயா? ரைட். இப்படித்தான் ஓகே உங்களுக்கு சார். இந்த 7வது கொஸ்டின், சாரி
ஏழாவது தானே? எஸ், ஆறாவது கொஸ்டின் இப்படிதான் இருக்கும். 5 சென்டென்சஸ், அதோட மீனிங். இது செய்வீங்களா இப்ப கிளியரா? ஓம் சார் கிளியர். ரைட். அப்போ இன்னும் இதுல சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நாங்க எக்ஸசைஸ் பண்ண 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 உங்களுக்கு அழகா வந்துடும். ரைட்டா? ஓகே, ஓகே இப்போ சார். ஏழாவதுக்கு போவோம். ஸோ ஆக்சுவலி 8:20 கிட்ட ஆகுது டைம். ஸோ நாங்கள் ஏழாவது கொஷினோட பார்த்துட்டு என் பண்ணுவோம். சரிதானே? ஸோ இங்கே பாருங்க, ஏழாவது கொஷின் வந்து என்ன தெரியுமா? ஒரு ரீடிங் கொஷின். எங்களுக்கு ஆறாவது ரீடிங் தான், ஏழாவது ரீடிங் தான். எட்டாவது தான் என்ன? எட்டாவது தான் எழுதுறது மேனுவலா. சரிதானே? இப்போ ஏழாவது பார்ப்போம். என்னம்மா? என்ன சரி ரைட்டிங் சொன்னீங்களா? பார்த்து சொன்னீங்க. ரைட் ரைட், ஓகே. ஸோ ஏழாவது கொஷின் தான் வந்து உங்களுக்கு என்ன செய்ய போகுது? ஒரு ஒரு ரீடிங்க்கு ஒரு பெரிய பார்ட் ஒன்று தந்துட்டு சின்ன சின்ன கேள்வி கேட்க போறாங்க. சரிதானே? ரைட். இப்போ ரீட் பண்ணுவோம். ரீட் த ஃபாலோவிங் டெக்ஸ்ட் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் A and B. ஓகே. English language proficiency test is standardized local test of English conducted by 2 private sector organizations in Sri Lanka. அப்ப என்ன? இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிற அந்த பரீட்சை வந்து is a standardized local test of English conducted by 2 private organizations in Sri Lanka. 2 தனியார் நிறுவனங்களால நடத்தப்படுற ஒரு பரீட்சை தான் என்ன? இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இலங்கையில. அது என்னென்ன அமைப்பு? ரெண்டும். தி செலோன் இங்கிலீஷ் அசோசியேஷன், முதலாவது செலோன் இங்கிலீஷ் அசோசியேஷன் CEA அப்படிங்கிறது, அண்ட் இங்கிலீஷ் லேர்னர்ஸ் சொசைட்டி. அப்ப மற்ற அந்த அசோசியேஷன் வந்து என்ன? பிரைவேட் ஆர்கனைசேஷன், இங்கிலீஷ் லேர்னர்ஸ் சொசைட்டி, ELS அப்படிங்கிறது. The first test was administered in 2016. அப்ப முதலாவது இந்த டெஸ்ட் வந்து என்ன? 2016ல நடக்குது. ஓகே. டெஸ்ட் ஃபார்மட். அப்ப அந்த எக்ஸாம்ட டெஸ்ட் ஃபார்மட் எப்படி நடத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. தேர் ஆர் 2 வெர்ஷன்ஸ் ஆஃப் த டெஸ்ட். அப்ப அந்த பரீட்சைக்கு அந்த டெஸ்ட்டுக்கு 2 டைப் இருக்குதான், வெர்ஷன்ஸ் இருக்குதான். அகாடமிக் இங்கிலீஷ் டெஸ்ட் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட். முதலாவது அகாடமிக் இங்கிலீஷ் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டைப், இன்னொன்று ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டைப். போத் வெர்ஷன்ஸ் ஆர் கிரேடட் இன் எக்ஸாக்ட்லி த சேம் வே. அப்ப 2 டைப் ஆஃப் எக்ஸாமும் ஒரே மாதிரி தான் கிரேட் பண்றேன்னு சொன்னா என்ன? மார்க்ஸ் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம், ரிசல்ட்ஸ் கொடுக்கப்படுதுன்னு சொல்லலாம். அப்போ 2 டெஸ்ட்டுக்கும் ஒரே மாதிரியான மார்க் சிஸ்டம். Candidates must take the first 3 parts of the test on the same day. அப்போ என்ன? candidates அந்த எக்ஸாம் எழுதுற ஆக்கள் must take the first 3 parts of the test on the same day. ஒரே நாள்ல அந்த எக்ஸாம்ல 3 பார்ட்ஸை, 3 பகுதிகளையும் ஒரே நாள்ல செய்யணுமா? ஓகே. in the order of listening, reading and writing. அப்ப இந்த எக்ஸாம்ல 3 பார்ட்ஸ், ஃபர்ஸ்ட் 3 பார்ட்ஸ் எப்படி இருக்கும் ஒரே நாள்ல செய்யறது? முதலாவது லிசனிங், ரெண்டாவது ரீடிங், மற்றது ரைட்டிங். and there are no breaks between these parts. அப்ப இந்த 3 பகுதிகளுக்கு மத்தியில எந்த ஒரு இடைவெளியும், பிரேக்கும் கொடுக்க மாட்டாங்க. the final part, அப்ப அந்த கடைசி பார்ட் ஸ்பீக்கிங், which is of 15 minutes duration. அப்ப இந்த ஸ்பீக்கிங் பார்ட், கடைசி பார்ட் டைம் வந்து 15 minutes, will be held within 7 days. அப்ப முதலாவது நாள் 3 டெஸ்ட முடிக்காங்க, ரீடிங், ரைட்டிங் அண்ட் லிசனிங். கடைசியில இந்த ஸ்பீக்கிங் பார்ட் ஒன்று இருக்கி, இது எப்ப நடக்கும்? இந்த முதலாவது டெஸ்ட் நடந்து within 7 daysல நடத்தப்படும். சரிதானே? ரைட். ஆல் பார்ட்ஸ் ஆர் கம்பல்சரி. அப்ப இந்த 4 பார்ட்ஸுமே கட்டாயம். 25 marks are allocated for each part. அப்ப இந்த 4 பாட்டுக்குமே, ஒவ்வொரு பாட்டுக்கும் 25 25 25 சொல்லி 100 மார்க்ஸ் வரும். சரிதானே? ரைட். இப்போ கீழே ஒரு டேபிள் தந்திரி, எல்லாத்தையும் ரீட் பண்ணிடணும். சரிதானே? என்னென்ன எல்லாம் தந்திரிக்கோ இந்த கொஸ்டனுக்கு கீழே எல்லாத்தையும் ரீட் பண்ணிடணும். அகாடமிக் இங்கிலீஷ் டெஸ்ட் சொல்லி உண்டு, ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் சொல்லி உண்டு. அப்ப அந்த 2 டைப் ஆஃப் டெஸ்டையும் நீங்க சந்திக்க. முதலாவது academic English test வந்து this test measures English language proficiency needed for academic purposes. அப்ப academic test என்னத்துக்கு? academic purpose சொன்னா நாங்க இந்த யூனிவர்சிட்டியில படிக்க
அடுத்தது ஹையர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிக்க தானே இதுக்கு பயன்படுத்துற இங்கிலீஷை தான் அகாடமிக் பர்பஸ் இங்கிலீஷ்னு சொல்றேன். நீங்க யூனிவர்சிட்டிக்கு வந்தோடனே பாப்பீங்க. இப்ப எங்களுக்கும் இருக்கு அந்த மாடியூல். இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, A-level ஜென்ரல் இங்கிலீஷ் ஏ இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஜென்ரல் அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் செய்ய தேவையில்ல, எக்ஸம்ஷன் தருவாங்க. சரிதானே? ஸோ எங்களுக்கும் அப்படித்தான், நாங்கள் செய்ய தேவையில்ல. ரைட்? ஸோ ஒரு ஏ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ இது வந்து இந்த அகாடமிக் பர்பஸுக்காக இந்த அகாடமிக் இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ரைட்? ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட்னு சொன்னா என்ன? திஸ் டெஸ்ட் மெஷர்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி நீடட் ஃபார் ஜென்ரல் பர்பஸஸ். அகாடமிக் இங்கிலீஷ் வந்து அகாடமிக் பர்பஸுக்கு, ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஜென்ரல் பர்பஸுக்கு, பொதுவாக நாங்கள் பேசுகிற இங்கிலீஷ். ரைட்? ரெண்டாவது காலம்ல இதுல ரோல பாருங்க, லிசனிங். அப்ப முதலாவது லிசனிங் டு டிரான்ஸ்ஃபர் யுவர் ஆன்சர்ஸ் டு ய ஆன்சர் ஷீட். அப்ப முதலாவது விஷயம் வந்து லிசனிங். ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இருக்கிற 30 minutes plus 10 minutes extra to transfer your answers to your answer sheet. அப்ப 30 நிமிஷம் இந்த லிசனிங் எக்ஸசைஸ் நடக்கும் டெஸ்ட். அதோட சேர்த்து பிளஸ் 10 நிமிஷம் எங்களுக்கு தருவாங்க. என்னத்துக்கு? எங்களோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் எங்களோட ஆன்சர் பேப்பர்ல எழுதுறதுக்கு. ரைட்? 4 ரெக்கார்டட் கன்வர்சேஷன்ஸ். அப்ப 4 ரெக்கார்ட் பண்ணப்பட்ட உரையாடல்கள் எங்களுக்கு தரப்படும். ரைட்? அடுத்தது ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட்ல லிசனிங் ஒன்று இருக்கு. எப்படி இருக்கு? சேம் ஆஸ் இன் அகாடமிக் இங்கிலீஷ் டெஸ்ட். அகாடமிக் இங்கிலீஷ்ல எப்படி இந்த லிசனிங் டெஸ்ட் நடக்குமோ அதே மாதிரி இந்த ஜென்ரல் இங்கிலீஷ்லயும் இந்த லிசனிங் பார்ட் நடக்கும். அடுத்த ரோல பாருங்க, ரீடிங். ரீடிங் இப்ப 1 hour, இங்கேயும் 1 hour, இங்கேயும் 1 hour. 3 long reading passages with tasks will be given. அப்போ ஒரு நீண்ட ஒரு பேசேஜ் ஒன்று தருவாங்க, ரீட் பண்ணி அதுல டாஸ்க் கம்ப்ளீட் பண்ற மாதிரி. Text may also include non-verbal materials such as diagrams, graphs and illustrations. சரிதானே? அப்ப இங்க என்ன, இந்த ரீடிங் டெஸ்ட்ல அகாடமிக் டெஸ்ட்ல எங்களுக்கு நான் வேர்பல், அதாவது வாய்மொழி மூலமாக இல்லாத மெட்டீரியல்ஸ், அதாவது டயக்ராம், அடுத்தது கிராஃப், அந்த சார்ட், இப்படியான இல்லஸ்ட்ரேஷன்ஸ் மாதிரியான விஷயங்களும் இந்த அகாடமிக் இங்கிலீஷ்ல இருக்கும் ரீடிங்ல. ஆனா இங்க பாருங்க, all texts will be drawn from general contexts. அப்ப ஜென்ரலான விஷயங்கள்ல இருந்து இங்க தரப்படுற டெக்ஸ்ட் எல்லாமே எடுத்திருப்பாங்க. சரிதானே? ரைட். அப்ப சின்ன டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு ஜென்ரல் டெஸ்ட்லயும் அகாடமிக் டெஸ்ட்ல ரீடிங்ல. டைம் ஒன்று தான் 1 hour. ரைட்? ரைட்டிங் இப்ப அடுத்த ஆப்ஷன் 1 hour, இங்கேயும் 1 hour. அப்ப இங்க ரெண்டு விஷயம் தந்திருக்காங்க. ரைட்டிங் டாஸ்க் ஆஃப் அட்லீஸ்ட் 150 words where the task test taker must summarize or explain a table, graph or chart or a diagram. அப்ப இங்க நம்ம பார் சார்ட் மாதிரியான ஒரு விஷயத்தை தந்துட்டு அதை வந்து 150 வேர்ட்ஸ்ல எழுதணுமா. அப்ப இது அகாடமிக் இங்கிலீஷ். அடுத்தது ரெண்டாவது விஷயம், ஒரு ஷோர்ட் எஸ்ஸே 250 வேர்ட்ஸ்ல எழுதணும். அதே பக்கம் இங்கால ரைட்டிங் அகாடமிக், சரி ஜென்ரலுக்கு ரைட்டிங் என்ன, ஒரு லெட்டர் ரைட்டிங் பண்றது 150 வேர்ட்ஸ்ல 150ல. அடுத்தது ஷோர்ட் எஸ்ஸே ஒன்று 250 வேர்ட்ஸ்ல. அப்ப இது ரெண்டே ரைட்டிங் விஷயம் இது. அடுத்தது ஃபைனலி ஸ்பீக்கிங். இங்க ஸ்பீக்கிங் எப்படி, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ, அதாவது அகாடமிக் இங்கிலீஷுக்கு. இங்க ஸ்பீக்கிங் எப்படி இருக்கு, டியூரேஷன் அண்ட் ப்ரொசீஜர் சேம் ஆஸ் இன் அகாடமிக் இங்கிலீஷ் டெஸ்ட். இதே ப்ரொசீஜர் தான் இங்கே ஸ்பீக்கிங். சரிதானே? அப்ப இந்த ரெண்டு டெஸ்ட்டையும் இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு தந்திருக்காங்க. இப்ப அதை வச்சு கீழே கொஸ்டின்ஸ் இருக்க போது அதை நாங்க செய்ய போறோம். சரிதானே? பாருங்க, underline the most appropriate response in each of the questions from 1 to 4. 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்கிறதுக்கு சரியான ஆன்சரை கொடுக்கட்டாம். முதலாவது கேள்வியை பார்ப்போம். முதலாவது கொஸ்டின், which of the following is true about the test? இந்த டெஸ்ட்டை பத்தி ஒரு உண்மையான விஷயம் என்ன, ட்ரூ என்ன அப்படின்னு கேட்காங்க. முதலாவது, இட் இஸ் அன் இன்டர்நேஷனல் டெஸ்ட். இது ஒரு சர்வதேச எக்ஸாம். இது ஒரு இன்டர்நேஷனல் டெஸ்டா? இல்ல சார். இல்ல, இலங்கையில் இருக்கிற 2 பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸால நடத்தப்படுறது. அப்ப அது வராது. The test has more than 2 versions.
இந்த டெஸ்ட்டுக்கு 2 டைப்பை விட கூட இருக்காம். சரியா? இது இல்ல சார். இல்ல. இதுவும் இல்லை. ஏண்டா 2 வெர்ஷன்ஸ் தான் எங்களுக்கு இருக்குன்னு சொன்னேன். ஒன்று என்ன ஜெனரல், இன்னொன்று அகாடமிக். அகாடமிக். the test is offered by state sector. ஸ்டேட் செக்டர்னா கவர்மெண்டால இந்த டெஸ்ட் வந்து நடத்தப்படுதான்? இல்ல. இல்ல, பிரைவேட்டால. ஈச் வெர்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 4 பார்ட்ஸ். ஒவ்வொரு வெர்ஷன்லயும் 4 பார்ட்ஸ் இருக்காம். சரியா இல்லையா? சரி சார். சரி, முதல் 3 பாட்டும் ஃபர்ஸ்ட் டேல செய்யணும். கடைசி பார்ட் ஸ்பீக்கிங் வித்தின் அ வீக்ல செய்யணும். அப்ப எத்தனை பார்ட் மொத்தம்? 4 பார்ட். ஆன்சர் கிளியரா? ரைட். இப்ப அப்படியே 2வது கேள்விக்கு வருவோம். Which of the following parts is allocated the least time duration? இந்த 4 பார்ட்லையும் எந்த பாட்டுக்கு மிச்சம் குறைஞ்ச டைம்னு கேட்டேன். அப்ப ஒருக்கா மேல போய் செக் பண்ணுவோம். எங்க குறைஞ்ச டைம் இருக்கி? 1 hour 1 hour 1 hour. இங்கேயும் இங்க மென்ஷன் பண்ணிக்கிற ஆக குறைஞ்ச டைம் எது? எதுல இருக்கி? லிசனிங் 40 minutes. சரிதானே? 40 மினிட்ஸுக்கு குறைய இங்க ஒரு டைம் மென்ஷன் பண்ணிருக்கா? இங்க 1 hour, இங்க 1 hour, இங்கேயும் 1 hour, இங்கேயும் 1 hour. ஸ்பீக்கிங்ல வந்து எங்களுக்கு டைம் மென்ஷன் பண்ணல, எங்களுக்கு தெரியா? சரிதானே? இல்ல, ஸ்பீக்கிங் டைம் மென்ஷன் பண்ணிருக்கியா? நான் கவனிக்கல, நீங்க பார்த்து சொல்லுங்க. சார் 50 minutes டியூரேஷன் இருக்குது சார். ஸ்பீக்கிங் இந்த சாரி டேபிள்ஸ்ல இருக்குது. ரைட். பாத்தீங்களா இங்க டெக்ஸ்ட்டுக்கு மேல இருக்கு பாத்தீங்களா இந்த இன்ஃபர்மேஷன்? அப்ப நம்ம டேபிள மட்டும் பார்த்துருந்தா நான் இப்ப டிசைட் பண்ணினேன் பாருங்க, இது மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி. அப்ப இதை வாசிக்காம மட்டும் சொன்னா இந்த விஷயம் எங்களுக்கு தெரியா? அப்ப எது வரும் குறைஞ்ச டியூரேஷன்? ஸ்பீக்கிங். ரைட். அப்ப ஸ்பீக்கிங் போடணும். அப்ப பாத்தீங்களா எப்படி நான் அந்த மிஸ்டேக்கை டக்குன்னு மேக் பண்ணேன்னு சொல்லி. ஸோ அப்படிதான். அப்ப நீங்க அதை ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க. ஐ அப்ரிஷியேட் தட். சரியா? ரைட். நம்ம ஸ்பீக்கிங் தான் குறைஞ்ச டைம் 15 minutes. 3வது கொஸ்டினை வாசிங்க. A candidate starts the general English test at 9 AM on a particular day. அப்போ ஒரு கேண்டிடேட் வந்து ஜெனரல் இங்கிலீஷ் டெஸ்ட்டை 9 மணிக்கு ஒரு நாள்ல தொடங்குறாரு. At what time should he finish completing the answer sheets of the listening part? listening part ஒரு ஆள் 9 மணிக்கு தொடங்கினா லிசனிங் பார்ட் எத்தனை மணிக்கு முடிப்பாரு? அப்ப லிசனிங் பார்ட்டுக்கு டோட்டலா எத்தனை? எங்களுக்கு என்ன சென்ன லிசனிங் பார்ட் டைம் 40 minutes சொன்னாங்க தானே. ஆன்சரை நாங்க கேள்வியை செய்யறதுக்கு 30 minutes-உம் அதை ஆன்சர் சீட்டுக்கு மாத்துறதுக்கு 10 minutes. அப்ப டோட்டல் எத்தனை? 40 minutes. அப்ப 9 மணிக்கு ஒரு ஆள் தொடங்கினா என்ன செய்வாரு? 40 minutes போனா எத்தனைக்கு ஃபினிஷ் பண்ணுவாரு? 9:40க்கு முடிப்பாரு. ரைட். Which of the following is not mentioned in the text? அப்ப பாருங்க, நல்லா கவனிக்கணும். not mentioned எது குறிப்பிடப்படல? வாசிப்போம். ஃபர்ஸ்ட்ல ரீட் பண்ணுவோம். The examination fee for the test. எக்ஸாமினேஷனுக்கான டெஸ்ட்டுக்கான ஃபீ கட்டணம் இது குறிப்பிடப்படலையா? சரியா இல்லையா? சரி சார். சரிதானே? எங்களுக்கு ஃபீயை பத்தி ஒரு விஷயமே செல்லது தானே. எதுக்கு மத்ததை ரீட் பண்ணி பாப்போமே. The year in which the test was established. எந்த வருஷத்துல இந்த முதலாவது டெஸ்ட் நடந்ததுன்னு சொல்லி அது இருக்குதானே ஸ்டார்ட்ல வாசிச்சோம். அப்போ அது வராது. அடுத்தது நம்பர் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் ரீடிங் பார்ட். ரீடிங் பார்ட்டுக்கான மார்க்ஸ் தந்திரிக்கா இல்லையா? தந்திரிக்குதா பாப்பா? நீங்க தந்திரிக்கு தானே 25 மார்க்ஸ். 4 பாட்டுக்கு 25 மார்க்ஸ் 25 மார்க்ஸ் தந்த. அப்ப தந்து அன்னைக்குது. அப்ப இது வருமா? வராது. ரைட், இதுவும் வராது. நம்பர் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் ரீடிங் பார்ட். அப்ப இதுவும் இருக்குது. தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் கண்டக்ட் த டெஸ்ட். அப்ப இந்த டெஸ்ட் நடத்துற நிறுவனங்கள் அதுவும் தந்திக்கு. அப்ப எது மட்டும் இல்ல? எக்ஸாமினேஷன் ஃபீ. ரைட். ஸோ இப்ப 4 அந்த ஏ பார்ட் முடிஞ்சு. இப்ப பி பார்ட்டை பார்ப்போம். இப்ப நல்லா கவனிங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அல்லது நாட் கிவன் போட போறோம். அப்ப பாருங்க, இங்க ஒரு ட்ரிக் என்னன்னு சொன்னா இந்த கொஸ்டின்ஸ்ல நாட் கிவன் சொல்லி ஒரு ஆப்ஷன் தருவா நமக்கு. இங்க தந்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் சரின்னு சொன்னா ட்ரூ, தந்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு பேசேஜ்ல வேற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா ஃபால்ஸ், தந்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை
அப்படி ஒரு இன்ஃபர்மேஷனே அங்க இல்லைன்னு சொன்னா என்ன, நாட் கிவன். நாங்க தரலன்னு சொன்னா ஃபோல்ஸ் போட்டு வைக்கிறல, சரியா? அந்த இன்ஃபர்மேஷன் இங்க ஒரு மாதிரி தந்திரிக்கி மேல ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னா தான் ஃபோல்ஸ் போடுற. சுத்தமா தரவே இல்லைன்னு சொன்னா என்ன செய்வீங்க? ஃபோல்ஸ் போடுவீங்களா, நாட் கிவன் போடுவீங்களா? நாட் கிவன் போடுவோம். நாட் கிவன் போடணும், சரிதானே? ரைட். ஸோ இப்போ முதல்ல ரீட் பண்ணி பார்ப்போம். Academic English certificate is the highest English language qualification a Sri Lankan student can obtain. அப்போ அகாடமிக் இங்கிலீஷ் சர்டிபிகேட் தான் இலங்கையில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் பெறக்கூடிய உயர்ந்த இங்கிலீஷ் தகுதியா, குவாலிஃபிகேஷனா? அப்படி என்ன இருக்காங்க? இல்ல நாட் கிவன். இல்ல தானே? Not அப்ப given. இதுக்கு என்ன எழுதுவீங்க? என்ன எழுதுவீங்க? நாட் கிவன் எழுதுவீங்க, சரிதானே? நான் என்ஜின்னு போடுறேன், நீங்க ஃபுல்லா எழுதுங்க, சரியா? என்ஜின்னு போட்டு வச்சிடாதீங்க, நாட் கிவன் அப்படின்னு எழுதுங்க. ஆறாவது, கேண்டிடேட் ஷுட் ஆன்சர் த லிசனிங் பார்ட் பிஃபோர் த ரீடிங் பார்ட். ஒரு கேண்டிடேட் வந்து என்னமா ஏதாவது சொன்னீங்களா? True. ரைட். A candidate should answer the listening part before the reading part. ரீடிங்குக்கு முன்னால லிசனிங் பார்ட்டுக்கு ஆன்சர் பண்ணணுமா? அப்ப அதுல ஓர்டர் எப்படி இருக்கு? லிசனிங், ரீடிங். அப்ப And ரீடிங்குக்கு reading. முன்னால லிசனிங் இருக்கு தானே? அப்ப சரிதானே Oh, இது? sir. ரைட். Oh, அப்ப இதுக்கு ட்ரூ எழுதுவீங்க. ரைட். லெட்டர் ரைட்டிங் ஸ்கில்ஸ் ஆர் டெஸ்டட் இன் அகாடமிக் இங்கிலீஷ் டெஸ்ட். அகாடமிக் இங்கிலீஷ்ல லெட்டர் ரைட்டிங் வந்து வருமா? பாப்பமா, அகாடமிக் இங்கிலீஷ்ல லெட்டர் False. ரைட்டிங் இருக்கா? ரைட்டிங்ல இல்லையே. oh, லெட்டர் இல்ல ரைட்டிங் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்ல தான் இருக்கு, அகாடமிக்ல இருக்கா? பாருங்க, sir. இல்ல லெட்டர். sir. இப்ப இங்க பார் கிராஃப் தான் இருக்கு. அப்போ அது என்ன ஸ்டேட்மெண்ட்? ஃபால்ஸா ட்ரூவா? False. False. ஃபால்ஸ். ரைட். ஓகே, அடுத்தது ரீட் பண்ணுவோம். அப்ப இது ஃபால்ஸ், சரியா? அகாடமிக் இங்கிலீஷ் டெஸ்ட் இன்க்ளூட்ஸ் டாஸ்க் பேஸ்ட் ஆன் கிராஃப்ஸ் ஃபார் ரீடிங். அகாடமிக் இங்கிலீஷ் டெஸ்ட்ல வந்து ரீடிங்ல கிராஃப்ஸை வச்சு கேள்விகள் இருக்குதான், இருக்கா? False. அகாடமிக் Oh, இங்கிலீஷ்ல கிராஃப்ல, ரீடிங்ல கிராஃப் இருக்கா பாப்போம். false எஸ், இருக்குது. இந்த இருக்குது. ரைட், இருக்குது. அப்ப அது என்ன? True. ரைட், ட்ரூ. ரைட், அப்ப இது ட்ரூ. The maximum number of words that can be used in the short essay task is 250 words. ஷார்ட் essay taskல 250 words ஆம், சரிதானே? ரெண்டுலையும் Yes, 250 sir. words தான் True. தந்திருக்காங்க. அப்ப அதுவும் என்ன? True. ட்ரூ. சரி, இங்க லாஸ்ட வாசிப்போம். Each version of the test is conducted only once a year. ஒவ்வொரு டெஸ்ட்ரே, ஒவ்வொரு டைப்பும், அதாவது ஜெனரல் இங்கிலீஷும் அகாடமிக் இங்கிலீஷும் ஒரு Not வருஷத்துல ஒரு தரம் தான் டெஸ்ட் பண்ணப்படுமா? அது என்ன? சரியா? not given. பாப்போம். அப்ப மேல பாருங்க, எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா கண்டக்ட் பண்ற அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. 25 மார்க்ஸ். அடுத்தது ஆல் பார்ட்ஸ் கம்பல்சரி, Not போத் given, sir. கொஷன்ஸ். ரைட். அப்ப இப்படி எத்தனை வருஷத்துக்கு எத்தனை தரம் நடக்குற அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு அங்க என்ன இல்ல. ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டெஸ்ட் எங்களுக்கு தரல. ஸோ நாட் கிவன், ட்ரூ, ஃபால்ஸ், ட்ரூ, ட்ரூ, ட்ரூ. இந்த கொஷின் சரியா? False, சரியா இப்ப? sir. ரைட். ஓகே, ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல 7 கொஷின்ஸ் Sir, முடிஞ்சிருக்கு. last one not given தானே? சாரி, நாட் கிவனா? நான் ட்ரூன்னு போட்டிக்கிறேன். சாரி சாரி சாரி, நாட் கிவன், சரியா? ஓகே, நாட் கிவன், ட்ரூ, ஃபால்ஸ், Okay, ட்ரூ, sir. ட்ரூ, நாட் கிவன். ரைட். ஓகே, ஸோ இப்படி தான் உங்களுக்கு இந்த 7 கொஷின்ஸ்ல டிஃபிகல்ட்டி இருக்க போகுது, சரிதானே? ரைட். அடுத்தது பாருங்க, 8வது ஒரு பேராகிராஃப். அப்ப இங்க எங்களுக்கு உங்களுக்கு ஓஎல் மெத்தட் மாதிரி தான். ஓஎல்ல உங்களுக்கு 8வது கொஷின் பார்ட் 1ல ஒரு 50 to 60 வேர்ட்ஸ்ல ஒரு பேராகிராஃப் எழுதுறேன். இப்ப ஏ லெவல்ல என்ன, 8வது கொஷின் 75 to 100 வேர்ட்ல எழுதுறேன். அப்ப உங்களுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? இங்க ஆப்ஷன்ஸ் இருக்காது, இப்படி ஒரு சென்டென்ஸை தொடங்கி விட்டுருப்பாங்க. அப்ப என்னன்னு சும்மா பார்ப்போம். Proper actions should be taken to maintain a clean and healthy environment. ஒரு கிளீனான, ஹெல்தியான ஒரு சுற்றாடலை மெயின்டைன் பண்றதுக்கு
தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தந்திருக்கா. சரிதானே? அப்ப இது எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டா கிளீனான, சுத்தமான, சுகாதாரமான ஒரு சுற்றாடல் கிடைக்கும். இதை வச்சு யோசிச்சோம்னு சொன்னா 75 ஹெர்ட்ஸ் அழகா எழுதலாம். சரிதானே? இப்போ என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இந்த கொஷனுக்கு உங்களோட லாங்குவேஜ்ல, ஏன்னா பேப்பர் கிளாஸ், சரிதானே, உங்களோட லாங்குவேஜ்ல நீங்க ஓனா எழுதுங்க. சரியோ பிழையோ கிராமர் மிஸ்டேக்ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். இதுக்கு நான் எந்த ஆக்ஷன், எந்த கான்ட்ரிபியூஷனுக்கு நான் உங்களுக்கு எழுதி காட்டுவேன். சரிதானே? லைவா எழுதி காட்டுவேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. இப்போ நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நீங்களாவே இதுக்கு ஒரு பேராகிராஃப் வந்து எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு எனக்கு சென்ட் பண்ணி வைங்க. சரிதானே? ஸோ இவ்வளவுதான் இன்றைய கிளாஸுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல நாங்க ஃபுல்லா பார்த்துருக்கோம் 2019 பேப்பர். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க என்ன செய்வோம், 2019 பார்ட் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிதானே? ஸோ இந்த கிளாஸ் ரெக்கார்டிங் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதில் டிரைவ் லிங்க்கும் உங்களுக்கு குரூப்ல போடுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் கிளாஸ். I will meet you soon. Have a good night. Have a Thank you, good one. sir. Welcome. Thank you, sir.